நால்வர் துதிப்பாடி ஆரம்பிச்சுக்கோங்க. நாடுடைய சிவனே போற்றி, என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஆவாய் கனகத்திரனே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். ஒளியற்போன் பொழித்த புகழியற்போன் கடல் போற்றி, ஆலிமிசை கல்விதப்பி அனைத்த பிரான் நடி போற்றி, வாழி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி, ஊழிவடி திருவாதவூரர் திருத்தாள் போற்றி, ஊழிமணி திருவாதவூரர் திருத்தாள் போற்றி. ஆடல் வல்லான் சொக்கநாதருடைய திருவருளும், அங்கேற்கண்ணி மீனாட்சியுடைய திருவருளும், மாணிக்க வாசுடைய திருவருளும் ஒன்றாக சேர்த்து இந்த திருவாசக சிந்தனை அமர்வு என்ற நிலைக்களத்தை நமக்கு பரிசாக தந்திருக்கின்றது. அப்பேற்பட்ட குருவர்களையும் திருவருளையும் அடியே மனம் ஒளி மெய்களினாலே வழிபாடு செய்கின்றேன். மேலும் இங்கு குழுமி இருக்கக்கூடிய அத்துணை அடியார் பெருமக்களுடைய திருவடி தாமரைகளையும் அடியேன் செல்லிவேன் சூட்டி மகிழ்கின்றேன். திரு சிற்றம்பலம். சிவாயனம் சிவாயனம் சிவாயனம். எப்பொழுதுமே சொக்கநாத வெண்பா பாடி தொடங்குவதனுடைய மரபு. அந்த வகையிலே இன்றைய தினம் சொக்கநாத வெண்பா. காலமோ வசமோ அடியேன் வினை வசமோ ஞான வசமோ அருளை நாடியே கோலமர திருப்பரானந்த வெள்ளச் சேர்ந்தறிந்தும் சேர்கிலே தற்பரா தற்பரா சொக்கனா. சொக்கநாதருடைய பெரும் கருணையிலே நாம் தொடர்ந்து இந்த யாத்திரை பத்து என்ற பதிகத்தை சிந்தித்து வருகின்றோம். அந்த வகையிலே இன்றைய தினம் நாம் இறுதி பதிகமாக இருக்கக்கூடிய 10வது பாடலை சிந்திக்க இருக்கின்றோம். அதாவது நம்முடைய திருவாசகத்திலே 45வது பதிகம், அதுல 10வது பாடலை இன்றைய தினம் சிந்திப்பதற்கு நமக்கு திருவருள் கூட்டியிருக்கின்றது. இன்னைக்கு என்ன பாடல் பார்க்க இருக்கணும்னா, புரள்வாள் தொழுவார் புகழ்வாராய் என்று அந்த பாடலை நாம் தொடர்ந்து சிந்திக்க இருக்கின்றோம். அதற்கு முன்னதாக ஒரு செய்தி. யாத்திரை பத்து அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அது அனுபவாதீதத்தை உரைத்தல் என்ற செய்தியை தருகின்றது. நாம் சிவபெருமானிடம் பெறுகின்ற ஒரே ஒரு பொருள் அனுபவம் மட்டுமே. அந்த அனுபவம் என்பதுதான் உயிர்க்கு தேவைப்படுகின்ற பொருள். நாம் மற்ற செயல்கள் அனுபவத்தை தவிர பெறுகின்ற அத்தனையுமே உடலுக்கு பெறுகின்ற விஷயம். இப்போ பெருமான் கிட்ட சுவாமி எனக்கு வீடு கொடு, எனக்கு ஒரு கார் கொடு அப்படின்னா, அந்த வீடும் காரும் உடலுக்கு ஒரு தேவையாக இருக்கின்றது. அந்த உடல் தேவையின் மூலமாக ஆன்மாவுக்கு ஒரு இன்பம் ஏற்படுகின்றது. அப்ப உடலை ஒரு பொருட்டாக வைத்து ஆன்மாவிற்கு ஒரு அனுபவம் தேவைப்படுகின்றது. அந்த அனுபவம் தான் முடிந்த முடிவாக நம்மளுடைய யாத்திரை பத்திலே நமக்கு சொல்லப்படுகின்றது. ஆகவே இந்த பாடலை பாடலாம். அடியனுக்கு ஒரு சின்ன அலுவலகம் கொஞ்சம் இருக்கு, அது உணவு அலுவல். அதனால அடியார்கள் பாடலாம், அப்போதுக்கப்புறம் நான் பாடலாம். புரள்வாள் தொழுவார் அப்படிங்கிற பாடலை பாடுவதற்கு அடியேன் பிரேமாமா அவர்களை அழைக்கிறேன். நமக்கு அம்மா புரள்வாள் தொழுவார் புகழ்வாராய் இந்த பாடல் பாடலாம். பாடிட்டு நம்ம அந்த கருத்துக்குள்ள போகலாம். திருச்சிற்றம்பலம். புரள்வார் தொழுவார் புகழ்வாராய் இன்றே வந்தால் ஆகாதீர், மருள்வீர் பிள்ளை மதிப்பாரார் மதையுள் கலங்கி மயங்கோவீர், தெருள் வீராகில் இது செய்மின்
சிவலோகம் கோன் திருப்புயங்கன் அருளார் பெறுவார் அகலிடத்தே அந்தோ அந்தோ அந்தோவே அருளார் பெறுவார் அகலிடத்தே அந்தோ அந்தோ அந்தோவே அந்தோ அந்தோ அந்தோவே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க சுவாமி. மதுலம்மா சுவாமி தாங்களுக்கு. திருச்சிற்றம்பலம். பூரல்வார் தொழுவார் புகழ்வாராய் இன்றே வந்தாளாகாதீர் மருள் வீர் பின்னை மதிப்பாராய் மதியுள் கலங்கி மயங்குவீர் தெருள் வீராகில் இது செய்மின் சிவலோகா கோன் திருப்புயங்கன் அருளார் பெறுவார்கள் இடத்தே அந்தோ அந்தோ அந்தோவே அருளார் பெறுவார்கள் இடத்தே அந்தோ அந்தோ அந்தோவே. நன்றிங்கம்மா. நடராஜன் சுவாமி அவரோட நிறைவு செய்றோம். ஐயா திருவடி வணக்கம். ஐயா திருவடி வணக்கம். திருச்சிற்றம்பலம். புரல்வார் தொழுவார் புகழ்வாராய் இன்றே வந்தாளாகாதீர் மருள் வீர் பின்னை மதிப்பாரார் மதியுள் கலங்கி மயங்குவீர் தெருள் வீராகில் இது செய்மின் சிவலோக கோன் திருப்புயங்கன் அருளார் பெறுவார் அகலிடத்தே அந்தோ அந்தோ அந்தோவே அருளார் பெறுவார் அகலிடத்தே அந்தோ அந்தோ அந்தோவே. திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார்கள் திருவடி வணக்கம். சிவாய திருச்சிற்றம்பலம். திருவடி வணக்கம்ங்க ஐயா. அனைத்து அடியார்கள் திருவடி வணங்கிக்கிறேங்க. ஏந்தங்க ஆக இந்த இறுதி பாடல்ல சுவாமி கொடுக்கின்ற ஒரு பெரிய செய்தி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த புரள்வார் புரள்வார் தொழுவார் புகழ்வாராய் இன்றே வந்து ஆள் ஆகாதீர் மருள்வீர் பின்னை மதிப்பார் ஆர் அப்படிங்கிற வார்த்தையோட முடிவு செய்யணும். அப்ப செஞ்சாதான் இந்த பாடலுடைய அந்த முழு வரைக்குமே பொருள் கிடைக்கும். நாம புரள்வார் தொழுவார் புகழ்வாராய் முதல் பாடல் என்ன சொல்லியிருக்காரு? முதல் பாடல் பூவார் சென்னி மன்னன் புயங்க பெருமான். அதுல ஒரு பாடல்ல புகவே வேண்டாம் புகழ வேண்டும் சொல்லியிருப்பாரு. எந்த பாடல பார்த்தோமா? புகழ்மின் தொழுமின். இந்த 5வது பாடல் பாத்தீங்கன்னா புகழ்மின் தொழுமின் பூப்புனை மீன் அப்படின்னு சொன்னவரு அதே வார்த்தை இங்க போடுற சுவாமி. புரள்வார் தொழுவார் புகழ்வாராய் இன்றே வந்து ஆளாகாதே. இப்போ இதெல்லாம் போறதுக்கு முன்னாடி நாம தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம், இந்த யாத்திரை பத்தின் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு செய்தி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த யாத்திரை பத்தி நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பெரும் செய்தி என்ன அப்படின்னா, அது இறைவனுடைய அனுபவத்திற்கு மேலான பொருள் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறது தான். இறைவன் என்பவன் அனுபவிக்கக்கூடிய பொருள். அனுபவத்தை தருபவனும் இறைவன் தான், அனுபவம் செய்பவனும் இறைவன் தான். இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, எல்லாரும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுருக்கீங்களா? ஐஸ்கிரீம் சாப்பிட்டுருக்கீங்க. கோனை சாப்பிட்டுருக்கீங்களா சாமி? கோனை சாப்பிட்டுருக்கீங்களா எல்லாரும்?
எனக்கு அடியார்களுடைய பெருமுக எல்லாருமே சாப்பிட்டு இருக்காங்க ஐயா, எல்லாருமே சாப்பிட்டு இருக்காங்க. அடியார்கள் ஒரு முகம் ஒரு முறை தங்களுடைய திருமுக குறிப்பை கொடுக்கலாம். நமச்சிவாயம் அடியார் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நடராஜன் ஐயா, பிரேமா அம்மா, சுதா அம்மா, சுசீலா அம்மா, பொன்முடி இளங்கோவன் அம்மா, சாந்தாமணி அம்மா, ரஞ்சிதாமணி அம்மா, தண்டபாணி ஐயா, லோகன் ஐயா, சரலாட்சுமி அம்மா, கலாவதி தியாகராஜர் அம்மா, சரஸ்வதி கோஸ்வாமி அம்மா அவர்கள், மதிலா அம்மா அவர்கள், உஷா அம்மா, குணந்தேவேல் ஐயா, எல்லாரையும் நல்லா பார்க்க முடியுது. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அடியன் இந்த பெரும் தவம் நினைக்கிறேன். இப்ப நாம ஐஸ்கிரீம் சாப்பிடுறோம், கோனை சாப்பிடுறோம் இல்லையா? சாந்தாமாவும் தெரியுறாங்க, ரொம்ப மகிழ்ச்சி. இப்போ நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிடுறோம், ஐஸ்கிரீம் கோனை சாப்பிடுறோம். கோனை சாப்பிடுறப்போ ஐஸையும் சாப்பிடுவோம். அந்த ஐஸை சுமந்து கொடுத்த கடைசியில என்ன சாப்பிடுவோம்? கோனை என்னைக்காவது கீழே போட்டிருக்கோமா? யாராவது கோனை சாப்பிடுறவங்க கோனை என்னைக்காவது இல்ல சாப்பிட்டு முடிச்சுட்டு கீழே போட்டுருவோமா? இல்ல. அது போல ஐஸ்கிரீம் என்பது அனுபவம். அந்த அனுபவத்தை தருபவன் கோனை சாக்கக்கூடிய சிவபெருமான். அதனால அந்த அனுபவத்தை அனுபவிக்கணும். கடைசியா யாரையும் அனுபவிக்கணும்? அனுபவத்தை தந்த சிவபெருமானையும் அனுபவிக்கணும். அதுதான் இப்ப கோனை சாப்பிட்றப்ப உங்களுக்கு என்ன நினைப்பு வரணும்? அந்த மேல இருக்கக்கூடிய ஐஸ்கிரீம் அனுபவம், அந்த அனுபவத்தை தருகின்றவன் சிவபெருமான். அப்ப சிவபெருமானையும் நம்ம அனுபவிக்கணும். அப்போ அனுபவம் செய்கின்ற அனுபவத்தை தருகின்றவனும் சிவன் தான், அனுபவிக்கக்கூடிய பொருளும் சிவன் தான். நம்ம சிவத்தை அனுபவிச்சிருக்கோமா? சிவத்துக்கிட்ட அனுபவம் கேட்டிருக்கோம். சுவாமி, எனக்கு ஒரு கல்யாணம் நல்லபடியா முடிச்சு கொடு சாமி, எனக்கு ஒரு குழந்தை வேணும் சாமி, அதுவும் ஆம்பளை பிள்ளையா 5 பிள்ளை வேணும் சாமி. இது மாதிரி நிறைய நம்ம கேட்கிறோம். கேட்டு சாமிகள் என்ன பண்றோம்? நிறைய விஷயங்கள் கேட்கிறோம். அவன்கிட்ட இருந்து ஒரு அனுபவத்தை வாங்குறமே தவிர சாமி அனுபவிச்சிருக்கோமா? சாமி அனுபவிச்சிருக்கோமான்னு கேட்டா சின்ன ஒரு கேள்விக்குறிதான். ஆனா இதை சுவாமியை மட்டுமே அனுபவித்தவர்கள் தான் நம்மளுடைய அருளாளர்கள். புவனேஸ்வரி அம்மானால பார்க்க முடியும். சுவாமியை மட்டுமே அனுபவித்தவர்கள் தான் நம்முடைய அருளாளர்கள். அப்போ அவர்களுக்கு என்ன அனுபவம் தேவையில்லை. அவர்களெல்லாம் உள்ள இருக்கக்கூடிய ஐஸ்கிரீமை போட்டு வெறும் போனை மட்டும் சாப்பிட்டவங்க அவங்க எல்லாம். நாம வெறும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு கடைசியில போனா போதுன்னு சாப்பிடணுன்றதுக்காக கூடாது. ஆக இறைவன் என்பவன் யார் அப்படின்னா, சிவபெருமான் யாருன்னா அனுபவத்தை தருபவனும் அவன் தான், அனுபவிக்கக்கூடிய பொருளும் அவன் தான்றதை தெரிஞ்சு இறைவனை அனுபவிக்கணும். இறைவனை எப்படி அனுபவிப்பது? நீங்க தான் சொல்லணும். இறைவனை எப்படி அனுபவிப்பது? இறைவனை எப்படி அனுபவிப்பது? உணர்வுபூர்வமா அனுபவிக்கணுங்க ஐயா. ஐயா அவரை பார்த்தாலே கண்ணுல நீர் சொரியுங்க ஐயா. அந்த அன்பு, அந்த கருணை, அதுலயே அவர் அனுபவிச்சிருங்க ஐயா. நம்ம அந்த அனுபவம் பார்த்தாலே அனுபவம். ஐயா, இறைவனை தந்தையாவோ தாயாவோ காதலனாவோ எப்படி வேணா அனுபவிக்கலாங்க ஐயா. அவனோட பாவனை, இறைவன் மேல் கொண்டுள்ள பாவனையின் மூலமாக நமக்கு ஒரு அனுபவம். பாவனை ஒன்றாய் உடனாய் வேறாய் நின்று நமக்கு அனுபவம் தரும். இப்போ ஒன்றாய் உடனாய் வேறாய் அடிக்கடி நம்ம சொல்றோம். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னா, இறைவன் எப்ப ஒன்றாய் இருக்கான் அப்படின்னா, இறைவன் ஒன்றாய் இல்லாட்டி இறைவன் ஒன்று இல்லாத எந்த பொருளும் நிலைத்திருக்காது. இறைவன் ஒன்று இல்லாத எந்த பொருளும் நிலைத்து இருக்காது, மாறிக்கொண்டே இருக்கும். இப்போ கை வச்சிருக்க மொபைல் போன் எல்லாத்துக்கும் தெரியுங்களா? நான் கை வச்சிருக்க மொபைல் போன் நிலையா இருக்கு அப்படின்னா என்ன சொன்னா, சிவம் இந்த பொருளோடு எப்படி இருக்கு? ஒன்றாய் இருக்கு. ஒன்றாய் இருந்தா தான் நிலைச்சிருக்கும். நீங்க பார்த்துட்டு இருக்கிற லேப்டாப்பு, கையில வச்சிருக்கிறது, சுத்தி இருக்கிற வீடு, இது எல்லாமே சிவம் கலந்து இருப்பதுனால நீங்க கேட்கலாம், சிவம் பாச பொருளோடு கலக்காது, சிவம் பாச பொருளோடு கலக்காது, அறிவற்ற பொருளோடு கலக்காதுன்னா அறிவற்ற பொருளோடு கலக்க முடியாது. ஏன்னா இப்போ ஒரு தண்ணிக்குள்ள ஒரு 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 சூடு பண்றோம். சூடு பண்றது தண்ணிக்கும் போய் சேரும். அப்போ தண்ணி என்பது நிலைத்திருப்பதற்காக பெருமான், நான் எனக்கு சரியா சொல்ல வரலன்னு நினைக்கிறேன். இப்போ என்ன அப்படின்னா, எந்த பொருளோடும் சிவம் கலந்திருந்தால்தான் அந்த இப்ப உடம்புல சிவம் கலந்துருக்கா? நம்ம உடம்புல சிவம் கலந்திருக்காரா? கலந்திருக்காரு. சிவம் கலந்திருக்கிற வரைக்கும் இந்த உடம்பு கெட்டு போகல. ஆனா சிவம் எழுந்துட்டாரு, வெளியே போயிட்டாருன்னா உடம்பு என்ன ஆயிடுது? உடனே சில்லுன்னு ஆயிடுது, உடனே கெட்டு போயிடுது, சமமாயிடும். ஆக இந்த உடம்புக்குள்ள சிவம் இருப்பார். அது போல இந்த சூரியனுக்குள்ள, சூரியன் சடப்பொருளா இல்ல உயிர் பொருளா? சூரியன்
சடப்பொருள். அந்த சடப்பொருளை இயக்குறதுக்கு உள்ள சாமி உள்ள இருந்து இயக்குறார். அப்ப அதுதான் அப்போ இறைவன் கலந்து இருக்கிறது, ஒன்றா இருக்கிறது எதுக்காகனா நிலைப்புத்தன்மை தருவதற்காக. நிலைப்புத்தன்மையை தருவதற்காக இறைவன் ஒன்றா இருக்கின்றான். இரண்டாவது, வேறா இருக்கிறான்னா ஊட்டணும். இந்த ஆன்மாவுக்கு ஊட்டணும். இந்த ஆன்மாவுக்கு ஊட்டணும்னா அவன் என்ன பண்ணணும்? வேறா இருந்துதான் ஊட்டணும். அதனால இறைவன் ஊட்டுவதற்காக வேறா இருக்கான். இறைவன் நிலைத்திருப்பதற்காக ஒன்றா இருக்கா, ஊட்டுவதற்காக வேறா இருக்கா, உடனா இருக்கிறதுனா செலுத்துவதற்காக உடனா இருக்கான். அப்போ எப்பெல்லாம் செலுத்துதல் நிகழும் போது அப்ப இறைவன் உடனா இருக்கிறான். எப்பெல்லாம் நமக்கு அனுபவம் விளைகின்றதோ அப்ப வேறாய் நின்று அனுபவத்தை தருகின்றான். எப்பொழுதெல்லாம் நாம் நிலைப்பு தன்மையோடு இருக்கின்றோமோ அப்ப இறைவன் ஒன்றாய் இருக்கின்றான். அதாவது ஒன்றாய், உடனாய், வேறாய் என்ற 3 வடிவங்கள் இருக்கா. இப்ப தெரிஞ்சுச்சா ஏன் பெருமான் ஒன்றா இருக்கா? நாம் அனுபவிக்கும் பொருட்டு ஒன்றாய் இருப்பது நிலைப்பு தன்மைக்காக. இந்த ஆன்மா நிலைப்பு தன்மைக்கு எந்த பொருள் நிலையா நிக்கணும்னா இறைவன் ஒன்றா இருப்பான். இறைவன் அந்த பொருளை விட்டு விலகிட்டான்னா அந்த பொருள் சுக்கு சுக்கா உடஞ்சிடும். அந்த பொருள் அப்படியே சுக்கு சுக்கா ஒண்ணும் இல்லாம போயிடும். அப்போ இறைவன் ஒன்றா இருத்தல் என்பது நிலைப்பு தன்மைக்காக. இறைவன் வேறாய் இருப்பது நமக்கு ஊட்டுவதற்காக. வேற வேற பொருளா இருந்தாலும் அவனை ஊட்ட முடியும். அடுத்து உடனாய் இருப்பது என்பதற்காக செலுத்துவதுன்னா நம்மள மூவ் பண்றது. அப்ப இறைவன் அவனின்றி அணுவும் அசையாது அப்படிங்கிற வார்த்தையில இறைவன் எப்படி இருக்கான்? உடனாய் இருக்கு. உடனாய் இருந்தாதான் செலுத்த முடியும். அவன் செலுத்தாதான் எல்லாமே அசையும். அப்ப இறைவன் உடனாய் இருக்கான், அப்புறம் வேறா இருக்கான், அப்புறம் ஒன்றா இருக்கான். 3 வடிவமாக இருக்கான். இதுல அனுபவம் தரும்போது இறைவன் எப்படி இருக்கான்? நல்லா கவனிக்க. இதுல அனுபவம் தரும்போது இறைவன் எப்படி இருக்கான்? அனுபவத்தை ஊட்டும் போது எப்படி இருக்கான்? அனுபவமாவே இருக்கிறாங்க. உடனாய் இருத்தல் என்பது செலுத்துவதற்காக, நம்ம இங்க போக அங்க போக செலுத்துவதற்காக இறைவன் ஒன்றாய் இருப்பது என்பது எதுக்காக அப்படின்னா இறைவன் நம்மை நிலைநிறுத்துவதற்காக. வேறா இருந்தா நம்ம அனுபவிக்க வைக்கிறாங்க. வேறா இருந்தா நம்ம அனுபவிக்க இருந்தா மட்டும்தான் ஊட்ட முடியும். அதனாலதான் கவனிங்க, அனுபவத்தை ஊட்டும் போது இறைவன் வேறா இருக்கிறதுனாலதான் இறைவனுக்கு அனுபவம் வர்றதில்லை. புரியுதுங்களா? இப்போ இறைவன் அனுபவத்தை ஊட்டும் போது அவன் வேறையாயிட்டான். அப்போ வேறா இருக்கிறதுனாலதான் இறைவன் நமக்கு எதை ஊட்டுறது இல்லை. அனுபவத்தை ஊட்டும் போது வேறா இருக்கிறதுனாலதான் அவனுக்கு என்றும் அனுபவம் தேர்வதே இல்லை. அவனுக்கு அனுபவம் நாம் செய்யறது. இப்போ வாத்தியாரும் ஸ்டூடெண்ட்டும் ஒரே ஹால்ல இருந்தாலும் 2 பேர் கையில ஒரே கொஸ்டின் இருந்தாலும் யாருக்கு தான் அனுபவம்? ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் அனுபவம். வாத்தியாருக்கு அனுபவம் இல்லை. ஏன்னா அவங்க வேற, இவங்க வேற. புரியுதுங்களா? ஆனா சொல்லித்தரப்ப எப்படி இருக்கணும்? பிள்ளை புரிஞ்சுக்க. இப்போ ஸ்டூடெண்ட்ஸும் வாத்தியாரும் ஒரே மாதிரி இருக்கணும். அவனுக்கு கீழே இறங்கி சொல்லித்தரணும். அவன் லெவலுக்கு இறங்கி சொல்லி கொடுத்தாதான் அவனுக்கு போகும். அப்போ செலுத்தும் போது அது ஒன்றாயும், அவனை நிலைப்புத்தன்மை இருக்கும்போது ஒன்றாயும், செலுத்தும் போது உடனாயும், ஊட்டும் போது வேறாயும் இருக்கக்கூடிய ஆற்றலை சிவபெருமான் வைத்திருக்கின்றான். அப்போ இப்படிப்பட்ட சிவபெருமான் தருகின்றது எது அப்படின்னு பார்த்தோம்னா, அதுதான் அனுபவம். சிவம் தருவது அனுபவம். அனுபவ தீதம் என்பது என்னன்னா அனுபவத்தினுடைய உயர்வு நிலை. அனுபவத்தினுடைய உயர்வு. இப்ப பால் இருக்கு. பால் தீதம் என்பது என்ன? பால் இருக்கு, பால் அதீதம். பால் அதீதமாச்சுன்னா என்ன ஆகும்? பாலுடைய உயர்வு நிலை எது? அருமை ஜானகியம்மா, அருமை. பாலினுடைய உயர்வு நிலை என்பது நெய் தான். அதுக்கு மேல வேற ஸ்டேட் கிடையாது. நெய்க்கு அப்புறம் ஏதாவது ஸ்டேட் இருக்கா பால்ல? நெய்க்கு அப்புறம் பால் ஏதாவது ஸ்டேட் இருக்கா? அது பாத்தீங்கன்னா நெய்க்கு பாலுக்கு அப்புறம் வேற எந்த ஸ்டேட்டும் கிடையாது. அதனால பால் என்பது பாலாதீதம். அப்படின்னா என்னன்னா பாலினுடைய உயர்வு நிலை என்பது நெய் தான். அதனாலதான் பால் அதீதம் அது பேர். அது போல நம்மளுடைய துரியம் அப்படிங்கிறது இங்க இருக்கு. துரியாதீதம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய 12 அங்கங்கள். துரியாதீதம், துரியம் அப்படிங்கிறது இந்த இடத்துல. துரியம் அப்படிங்கிறது ஒரு உணர்வு. அதுல துரியாதீதம் அப்படிங்கிறது அதையும் கடந்த, உடல் கடந்த உணர்வைத்தான் துரியாதீதம் அப்படின்னு சொல்றோம். அப்ப அதீதம்னாலே என்ன அப்படின்னா எது ரொம்ப அதிகமா இருக்கின்றதோ, உயர்வா இருக்கின்றதோ அது பேரு அதீதம்னு சொல்லுவோம். பக்தியில கூட என்ன சொல்லுவோம்? மந்தம், மந்ததரம், தீவிரம், தீவிரதரம் என்று சொல்லுவோம். தீவிரதரம்.
அப்ப தீவிர தரம் என்பது என்னன்னா அதுதான் அதீதம் என்று சொல்லுகின்ற நிலைப்பாடு. ஆகவே அதீதம்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதீதம் அப்படின்னா என்னன்னா உயர்வு நிலை. அப்ப அனுபவத்தினுடைய அதீதம். அப்ப நம்ம பெறுகின்ற எல்லா அனுபவத்தினுடைய மேன்மையான பொருள் என்பது இறை அனுபவம் தான். இறை அனுபவம் தான் எல்லா அனுபவம். எல்லாருக்கும் என்னென்ன அனுபவம் வரும்? திடீர்னு பார்த்தா எனக்கு ஒரு அனுபவம் கனவுல ஒரு அனுபவம் என்னன்னா, ஒரு பூனை, வெள்ளை கலர்ல ஒரு பூனை இருந்துச்சு. அந்த பூனை அப்பதான் பிறந்திருக்கு. எங்க அத்தைட்ட சொல்லி இது பூனைக்கு ஏதாவது சாப்பாடு கொடுங்க அப்படின்னு. எங்க அத்தை என்ன பண்றாங்க, ஏதோ சூப் மாதிரி செஞ்சு அந்த பூனை கொடுக்குறாங்க. அந்த பூனை குடிக்கிறது, தலையை தடை விட்டுட்டு இருக்கேன். அது அப்படியே நாக்குல அந்த சூப்பை எடுத்து வச்சு அப்படியே லேசா சுவைக்குது. அது அன்னைக்குதான் பிறந்த பூனை. அதனால அந்த சூப்புல இருக்கக்கூடிய கொஞ்சம் போல காரம் அதனால தாங்க முடியுது. காரம் அப்படியே ரொம்ப காரமாயிடுச்சு. அது என்ன பண்ணுது, அப்படியே கைய அது காரம் தாங்காம கையை கடிச்சிருச்சு. இப்ப பூனையை தட்டி விட்டா பூனை பிறந்த பூனை இறந்து போயிடும். ஆனா அதே சமயத்துல விட்டுட்டா அது கையை முழுவதுமாவே கடிச்சிட்டு இருக்கு. அப்படின்றப்போ அப்படியே கத்துறேன். ஆனா முடிச்சு பாக்குறேன், அது வலிச்சுது, கடிச்ச இடம் வலிச்சுது. ஆனா முடிச்சு பார்த்தா பூனையும் இல்ல, அந்த 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 சூப்பும் இல்ல, எங்க அத்தையும் இல்ல, யாரும். அப்போ அந்த இடத்துல ஒரு அனுபவம் கிடைச்சது இல்ல, அந்த பூனை கடிச்ச அனுபவம் கிடைச்சது. ஆனா அதுவும் ஒரு அனுபவம். அது போல வாழ்க்கையில நல்லதுக்கு நடக்கும்போது சந்தோஷம் நடக்கும், திருமணம் நடக்கும்போது ஒரு அனுபவம், குழந்தை பிறக்கும் போது அனுபவம், நல்ல கல்வி கிடைக்கும் போது அனுபவம், எல்லாருக்கும் நல்லது செய்யும் போது இப்படி பல அனுபவங்கள் இருந்தாலும் இறைவன்கிட்ட பெறுகின்ற அனுபவம் தான் எல்லா அனுபவங்களை விட சிறந்த அனுபவம். அதை தெரிஞ்சுக்கணும். நம்ம நிறைய அப்போ ஒவ்வொரு நாளும் இறை அனுபவத்தை பெறணுன்றதுக்காகத்தான் தினமும் நாம என்ன பண்றோம், தினமும் நாம அந்த பூசணைகள் செய்யறோம். சிவபூசை செய்யணும்ன்றதுக்காக எதுக்காகன்னா, தினமும் நான் சிவபூசை செய்வது எதற்காக அப்படின்னா, நமக்கு ஒரு அனுபவம் தினமும் அந்த உயர்ந்த அனுபவம் நமக்கு கிடைக்கணும் நமக்கு அப்படிங்கறதுதான் நாம நம்ம சிறப்பா இங்க சொல்ல. இதுல இதுல இறை அனுபவம் தான் உயர்ந்த அனுபவம்னு சொல்றீங்க. இறை அனுபவம் இல்லாத உயர்ந்த நிலையில மனிதனுக்கு ஆக வேண்டிய மிக முக்கியமான கடமைன்றதை இறைவனை அணுகாமலே செய்யறாங்களே, அது எந்த அனுபவத்துல சேருங்க? அதாவது நம்ம எல்லாம் இறை அப்படிங்கிறத ஒரு பொருளா பாக்குறோம்ல. இறை என்பது ஒரு பொருள். அந்த பொருளை அடையாம, அந்த பொருளை பயன்படுத்தாம பண்றாங்க அப்படிங்கறதுதான் நம்ம சொல்றோம். இப்ப நம்ம என்ன சொல்றோம், அம்மா என்ன சொல்றாங்கன்னா, நாத்திகமே பேசுறாங்க, சில பேர் நாத்திகம் பேசுறாங்க. ஆனா அறத்துல நிக்கிறாங்கல்ல, அறத்துல நின்று அவங்க செய்கின்றாங்க. அப்போ இறைவன்ட்ட போகாமலே இறை அனுபவத்தை பெறுகின்றார்களே அப்படிங்கிற மாதிரி அம்மாவோட கேள்வி. சரிங்களா சாமி? சரலாஸ்மி அம்மா அப்படின்னு கேள்வி சரியா? நம்ம எல்லாரும் இறைவனை பொருளா பாக்குறோம். இறைவன் என்பது பொருள் கிடையாது. பொருள்னால அதுக்கு என்ன இருக்கு? ஒரு பொருள்னால அதுக்கு என்ன இருக்கு? நீல அகல வடிவ அந்த குறியீடு, அதுக்கு ஒரு எல்லை இருக்கு பொருள்னாலே. ஆனா இறைவன் என்பவன் அனுபவம் தான். இறைவன் என்பது அனுபவத்துக்கு எல்லை இருக்கா? ஏதாவது அனுபவத்துக்கு எல்லை இருக்கா? எல்லையற்ற பொருள். ஆக இங்க நல்லது செய்றீங்க இல்லையா, அதுதான் இறை அதுதான் இறை. இறைவன் ஏதோ லிங்க வடிவமாவோ இல்ல நடராஜர் வடிவமாவோ இல்ல கோவில்லையோ அது இருக்கிறான், அவனை போய் பிடிச்சாதான் இல்ல. அங்க போறதே இந்த அறம் என்ற அனுபவத்தை பெருக்குவதற்காகத்தான் கோவிலுக்கு போறதே. நடராஜ திருவடி வீழ்ந்து வணங்குறதே அறம் என்றான். அந்த கோவிலுக்கே போகாம அறம் என்ற அனுபவத்தை பெருக்கினா கூட அவர்களும் இறை அனுபவத்துல தான் நிக்கிறாங்க. இறை என்பது அனுபவம் தவிர அது பொருள் அல்ல. அவர்கள் வணங்கணும் அப்படின்னு சொல்றோம். அவர்கள் வணங்கணும், இறைவனை வணங்கி நின்னாதான் அவர்களுக்கு இறைவன் அந்த அனுபவத்தை தருவான் அப்படின்னு எல்லா சமயங்களும் சொல்லுது. ஆனா சைவ சமயம் மட்டும்தான், நீ அறத்துல நின்னா நான் உன்னை தேடி வருகின்றேன், நீ நிக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லுகின்ற ஒரே சமயம் சைவ சமயம் தான். அதனால அறத்துல இறைவன் என்பவனை ஒரு வடிவத்துக்குள் அடக்காம, ஒரு பொருளுக்குள் அடக்காம, 12 திருமுறைகள் அடக்காம, 14 மெய்கண்ட சாத்திரங்கள் அடக்காம, கோவிலுக்குள் அடக்காம, அவனுடைய பூஜை ரூம்ல அடக்காம, அவனை உணர்வாக உலகத்தில் அப்படி பறக்க விட்டோம் அப்படின்னா அந்த உணர்வை உண்ணுகின்ற ஒவ்வொருவருமே இறை அனுபவத்தை பெறுகின்றனர். அவர்கள் இறைவனை தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. அமெரிக்காரனுக்கு என்ன தெரியும்? நம்மளுடைய திருவாசகத்தை பத்தி சொல்ல போனா அவனுக்கு தான் நிறைய தெரியுது, நம்ம கூட கம்மியா தான் தெரியுது. இது போல இறைவ திருவாசகமோ சிவபெருமானோ இல்லது எந்த ஒரு இறைவனையும் பற்றிய கொள்கை, எனக்கு இறை கொள்கை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அறத்துல நின்னாங்கன்னா அவர்கள் தான் சிறந்த சைவர்கள்.
எனக்கு இறை கொள்கை இருக்கு, ஆனா நான் அறத்துல நிக்க மாட்டேன்னா அவர் சிறந்த நாத்திகவாதி அல்லது பயங்கரமான நாத்திகவாதின்னு சொல்ல. எனக்கு சாமிதான் நல்லா கும்பிடுவேங்க, ஆனா யாருக்கும் எந்த நல்லது செய்திட மாட்டேன் அப்படின்னா உங்களை போன்ற பயங்கரமான நாத்திகவாதி உலகத்துல எங்கேயுமே இல்லை. ஆனா நான் இறைவனையே வணங்க மாட்டேன், நன்மையை தவிர வேற ரெண்டும் செய்ய மாட்டேன்னா நீங்க திரும்பி பார்க்கிற இடம் முழுக்க திரிசூலத்தை ஏந்தி உங்களையும் ஏந்தி கொண்டு பெருமான் தாங்கி நிற்கின்ற ஆற்றல் உடையவன் அப்படின்னு சொல்வதுதான் நம்ம சைவ சமயம். மற்ற எல்லா சமயமும் என்ன சொல்லுது அப்படின்னா, நான் சொல்ற சாமியை நீ வணங்கலைன்னா உனக்கு என்ன வரும், உனக்கு என்ன இடம் கொடுப்போம்? நான் கும்பிடுற சாமியை நீ வணங்கலைன்னா உனக்கு என்ன இடம் கொடுப்போம்? நல்லது நடக்காது, கெட்டதுதான் நடக்கும்னு சொல்லுவாங்க. இல்ல, அதுக்கு அந்த இடத்துக்கு பேர் என்ன? நரகம்னு சொல்றோம் இல்லையா? நரகம் நான் சொல்ற சாமியை வணங்கலைன்னா உனக்கு நரகம் அப்படின்னு சொல்லுகின்ற எல்லா சமயத்திலையும் நம்ம சைவ சமயம் மட்டும் இறைவனுடைய அந்த அறச்செயல்களை நீ சரியாக செய்திருந்தால் என்ன வரும்? இந்த உலகமே நீ சொல்றதை கேட்கும், பஞ்சபூதங்கள் உனக்குள்ள அடங்கும் அப்படிங்கிறத நமக்குரிய பணிகளை செய்யாம, நமக்குரிய அறங்களை செய்யாம இறைவனை தேடி நாடி நிற்பதிலே எந்த பயனும் இல்லை என்பதை நம்மளுடைய திருமுறை எல்லாம் சொல்லித்தரு. வந்தது நம்மெல்லாம் இப்போ அடியார்களுக்கு சாப்பாடு போடணும்னா என்ன நடக்கும்? சாமி சாப்பாடு போடணும், நம்ம என்ன அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்கன்னா முதல்ல எடுத்தோடனே சோறு பொங்கிடுவாங்க, பாத்துறீங்களா? இப்ப நம்ம என்ன பண்றோம்? முதல்ல காய் அப்பளம் எல்லாத்தையும் வடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்றோம்? சுட சுட சாப்பிடுவோமேன்னு சொல்லி கடைசியிலதான் சோறு பொங்குறோம், அப்படித்தானே? அம்மாவா இல்லையா? உங்க வீட்டுல என்ன பழக்கம்? உங்க வீட்டுல என்ன பழக்கம்? கடைசியில சோறு பொங்குவீங்களா இல்ல முதலே சோறு பொங்கிடுவீங்களா? கடைசியில தாங்க சாப்பாடு. கடைசியிலதான் நம்ம பொங்குவோம். எப்படி வேணாலும் போய் செய்வேன் சாமி. எப்படிதான் செய்யலாம். ஆனா இப்ப மோஸ்ட்லி என்ன பழக்கம் வந்துருச்சுன்னா சோறுன்றது கடைசியில பொங்கக்கூடிய ஒரு விஷயம் ஆயிடுச்சு. ஆனா அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்கன்னா சோறு முதல்ல பொங்கிடுவாங்க. ஏன்? மற்றதெல்லாம் செய்யறதுக்குள்ள யாராவது வந்துட்டாங்கன்னா அட்லீஸ்ட் அந்த சாதத்தையும் தயிரையும் வச்சு ஒரு மாம்பழத்தை மட்டும் வச்சுட்டா போதும். அதை விட ஒரு ராஜ விருந்து எதுவுமே கிடையாது. சுடு சாதம், தயிர், ஒரு மாம்பழம் இது வச்சுட்டோம்னா அதை விட ஒரு ராஜ விருந்து எதுவுமே கிடையாது. அப்படிப்பட்டதுனால என்னைக்குமே அப்படிதான் முதல்ல சாதம் பொங்கிடுவாங்க. அப்படித்தான் ஒரு நாள் புனிதவதியும் பொங்கி இருந்தா. அவ பொங்கி வச்சிருந்தா வந்தவரு என்ன பண்ணாரு, இந்த மாதிரி சாதம் பசிக்குதுன்னு சொன்ன கூப்பிட்டு உட்கார வச்சு அது போலயே அவர் அவளுக்கு சாதம் போட்டு தயிர் ஊற்றி மாம்பழத்தை வச்சு கொடுத்தா முடிஞ்சது. போயிட்டாரு. திரும்ப கணவன் வந்தாரு, கணவனுக்காக காத்திருந்தார். கணவனுக்கும் சாதம் போட்டா, அதே மாம்பழத்தை வச்சா, எல்லா கணவன் மாம்பழத்தை சாப்பிட்டுட்டு என்னமோ அவன் அன்னைக்குன்னு பார்த்து 2 மாம்பழம் கொடுத்தேன், 2வது மாம்பழத்தையும் கொடுக்கலாமே அப்படின்னு கேட்டுட்டு கணவன் மாம்பழம் கேட்ட உடனே இல்ல ஒரு அடியாருக்கு கொடுத்துருக்கலாம் அப்படின்னு இந்த அம்மா சொல்லியிருக்கலாம். ஆனா கணவன் எப்படி கேட்டான்னா குழந்தை மாதிரி, எனக்கு அந்த மாம்பழம் இன்னொரு மாம்பழம் சாப்பிடணும் போல இருக்கு அப்படின்னு சொல்றப்போ அதை இல்லைன்னு சொல்றதுக்கு மனைவிக்கு வரல. மனைவி என்ன சொல்லக்கூடாது? எப்பயுமே மனைவி என்ன வார்த்தை மட்டும் சொல்லக்கூடாது, இல்லை என்ற வார்த்தை வரக்கூடாது. இல்லை அப்படிங்கிற வார்த்தை வரக்கூடாது. அதனாலதான் அவ பேர் இல்லாள்னு அர்த்தம். இல்லாள்னா இல்லை என்ற சொல்லையே இல்லாமல் செய்பவள், அவள் தான் மனைவி. அதனால இல்லான்னு சொல்லுவோம். அப்படி கணவன் ரொம்ப குழந்தை மாதிரி கேட்ட உடனே அவனால ஒன்னும் சொல்ல முடியல. நேரா போனா, சாமி அடியாருக்கு கொடுத்த மாம்பழம், அவங்க கணவர் ஏதோ ஆசையா கேட்கிறா. அப்படி அவ்வளவு ஆசையா கேட்கிறப்ப அது இல்லைன்னு என்னால சொல்ல முடியல. சில சமயம் பாத்துறீங்களா, குழந்தைங்க குலாப் ஜாமுன் கேட்கும். குலாப் ஜாமுன் 4 குலாப் ஜாமுன் கொடுத்தா குழந்தைக்கு கெட்டதுன்னு தெரியும். ஆனா குழந்தை கடைசி அம்மா ஒரே ஒரு குலாப் ஜாமுன் கேட்கிறப்ப அந்த கண்ணு பார்த்துட்டோம்னா அது என்னன்னாலும் நம்மளுக்கு கொடுத்தா ஆகணும். சரி, எப்படியாச்சும் வீட்டுல பாப்பா இருக்காது, இல்லையோ குலாப் ஜாமுன் இல்லையோ பக்கத்து வீட்டு அக்கா கிட்ட இன்னைக்கு குலாப் ஜாமுன் எல்லாரும் செஞ்சது தானே, அவங்க கிட்ட கூட ஒண்ணு வாங்கி தருவோம்னு நினைச்சு வருவது போல புனிதவதியார் போறாங்க. என்னைக்கும் கேட்காத கணவர் என்னை கேட்டுறாரு, அதுவும் ஏதோ நல்லா இருக்குன்னு கேட்கிறாரு. அவருக்கு மாம்பழம் கொடுக்கறது ஒரு பெரிய விஷயமா உனக்கு சுவாமி அப்படின்னாங்க. மாம்பழம் கிடைச்சு, மாம்பழத்தை போய் கொடுத்தாங்க. சாப்பிட்ட உடனே என்னாச்சு, மாம்பழம் தேவாமிர்தமா இருக்கு. ஒரே மரத்துல வந்த மாம்பழம் டிஃப்ரெண்டா இருக்கே, தப்பு, எங்கேயோ தப்பு நடந்திருக்கு, இது நான் கொடுத்த மாம்பழம் இல்லைன்னு மயங்கி போய் சொல்றான். ஆமா இல்ல, சாமி கிட்டதான் வாங்கணும். எப்படி வாங்க முடியும்? எங்க என் கண்ணு முன்னாடி வாங்கி காட்டேன் அப்படின்னு சொன்னேன். சொக்கநாதா அப்படின்னு சொன்ன உடனே கையில மாம்பழம் நின்றுச்சு. ஆகா, வந்தவள் தேவ மங்கை, இனிமே இவளோட குடும்பம் நடத்த முடியாதுன்னு காலில் விழுந்து அவளுக்கே தெரியாம போய். ஆக அந்த புனிதவதியார் எதுக்காக நின்னாங்கன்னா அறத்துக்காக நின்னாங்க.
கணவனுக்கும் தரணும், அதே சமயத்துல தேடி வந்த சிவனடியாருக்கும் உணவு கொடுக்கணும். அப்படிங்கறதுனால அவங்க வீட்டுக்கே சிவபெருமான் தன்னுடைய அடியாராக வந்தார்கள். ஏன்? பல காலம் செய்த அறத்தின் பயனாக அறவிடை ஏறுபவன் இங்கே ஒருவனாக வந்தான். அப்போ என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, யாரெல்லாம் அறத்துல நிற்கின்றோமோ அவர்கள் எல்லோரும் இறை அனுபவத்தை உண்ணுகின்றவர்கள், இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் அவர்களுடைய மதம், அவருடைய சமயம் எல்லாம் தாண்டி. ஏன்? நாத்திகம் கூட பேசலாம் தப்பு. நாத்திகவாதிகளையும் நாம் என்ன சொல்றோம்? நாத்திகவாதிகளையும் நம்மளுடைய சமயத்துல செய்கிறோம். அவங்களும் என்ன சமயம்? புறப்புற சமயம்னு சொல்லுவோம். நாத்திகவாதிகளை என்ன பேர் கொடுத்துருக்கோம்? அறுவகை சமயம் சொல்றோம்ல. அறுவகை சமயம் என்ன சமயம்? நாம சொல்ற கானபத்தியம், கௌமாரம், அப்புறம் சௌரம், சாக்தம், வைணவம், சைவம் அது கிடையாது. அது சங்கரர் இப்பதான் தோற்றுவித்தார். ஆனா திருமுறைகள்ல வருகின்ற அறுவகை சமயம் என்பது புறப்புற சமயம், புற அகச்சமயம், அப்புறம் அகப்புற சமயம், அப்புறம் அகச்சமயம் அப்படின்னு வருகின்ற அந்த காம்பினேஷன்ல வருகின்ற அந்த நிலைப்பாடுகளை தான் அறுவகை சைவமாக சொல்லுகின்றனர். அப்போ அப்ப என்னன்னா, இறை அனுபவத்தை அனுபவிப்பது என்பதுதான் இந்த ஆன்மாவினுடைய அனுபவத்தினுடைய கிரீமி லேயர். அதுக்கு மேல ஒண்ணும் இல்லை. அதனால அதை அனுபவிப்பதற்கு நமக்கு திடீர்னு ஒருத்தவங்க நல்ல தேன் இருக்கு, நல்ல தேனுங்க, இந்த தேன் எங்கேயுமே கிடைக்காதுங்க, இது எங்க கிட்ட இருக்கு அப்படின்னா, ஆனா எவ்வளவுங்க காசுன்னு கேட்டா சொல்லுவோம் 2000 ரூபான்னு சொல்றாங்க. அப்ப என்ன பண்ணுவோம்? கையில காசு இல்ல, 1000 ரூபாய் தான் இருக்கு. என்ன பண்ணுவோம்? நல்ல தேன், அந்த மாதிரி தேன் கிடைக்காது. 2000 ரூபாய் அந்த தேன் சொல்றாங்க. நம்ம கேட்கிறோம், கேட்டு அவன் கையில 1000 ரூபாய் தான் இருக்கு. இப்ப என்ன பண்ணுவோம்? பாதி கொடுன்னு சொல்லுவோம். பாதி கொடுங்கன்னு சொல்லுவோம். பாதி கொடுங்கன்னு சொல்லுவோம். பாதியில அவங்க பாதிலாம் கொடுக்க முடியாது. கொடுத்தா மொத்த பாட்டில் தான் கொடுக்க முடியும். என்ன பண்ணுவோம்? அடுத்தவங்கள்ட்ட கடன் வாங்கி சரி, அடுத்தவங்கிட்ட கடன் வாங்குவோம். சரி, வேற இல்ல வேண்டாண்டு வந்துருவாங்க. நம்மகிட்ட பணம் வேண்டாண்டு வந்துருவோமா? நான் தர்றேன்னு சொல்லி வாங்குவோம், அப்புறமா தர்றோம், மீதி படம் அப்புறம் தரேன். சரி, வேற சரி, பரவாயில்லையே, நல்லா எல்லாரும் தெளிவாத்தான் இருக்கீங்க எல்லாரும். சரி, வேற என்ன இருக்கு? வேற ஏதாவது காம்பினேஷன்? என்ன பண்ணுவோம்? அந்த கொஞ்ச நாள் பொறுத்து காசெல்லாம் சேர்த்து அதை முழுமையாக்கி அதை பெறுவோம் இல்ல? அதுதானே பண்ணுவோம். இப்போ அது தேன் 2000 ரூபாய் சொல்லி கையில 1000 ரூபாய்னா அடுத்து என்ன பண்ணுவோம்? அந்த 1000 ரூபாய் எப்படியாச்சும் நம்ம சேர்த்துடணும்னு சொல்லி உழைச்சோ ஏதோ பண்ணி அதை நல்லா சேர்த்து எக்ஸ்ட்ரா ஓவர் டைம் டியூட்டி பார்த்து எல்லாம் செஞ்சு அதெல்லாம் எக்ஸ்ட்ரா காசெல்லாம் 1000 ரூபாய் 2000 ரூபாய் மாத்தி அந்த தேரை வாங்கி பருகுவது போல இந்த உலகம் என்ற அந்த நிலையில சிவபெருமான் என்ற அனுபவம் தான் பெரிய அனுபவம். தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த அனுபவத்தை அடைவதற்கு நம்ம என்ன பண்ணணும்? அவ்வளவு பெரிய அனுபவம். அந்த அனுபவத்தை அடைஞ்சவங்கலாம் நம்முடைய அருளாளர்கள். அப்ப அந்த அனுபவத்தை அடையணும்னா அதுக்கு நம்ம சேர்த்து வைக்கணும். நிறைய சேர்த்து வச்சு அந்த அனுபவத்தை பெறுவதற்கான தகுதியை நாம் பெற வேண்டும். அப்ப அந்த அனுபவத்தை பெறுவதற்கான தகுதியை பெறுவதற்கு நிறைய சேர்த்து வைக்கணும். என்ன சேர்த்து வைக்கணும்? சிவனடியார்களுடைய திருவடி தாமரைகளில் வருகின்ற அந்த பரிசுகளை சேர்க்க வேண்டும். நம்முடைய 12 திருமுறைகளை பரிசாக சேர்க்க வேண்டும். 14 மெய்கண்ட சாத்திரங்களுடைய அந்த நூலின் அறிவை நாம் பரிசாக சேர்க்க வேண்டும். அடியார்கள் குருமார்களுடைய அந்த மிகச்சிறந்த ஆசீர்வாதங்களை நம்ம பரிசாக இதெல்லாம் சேர்த்து வச்சோம்னா இந்த ஆன்மா அந்த 2000 ரூபாய் தேன் வாங்குறதுக்கு கிடைச்சிரும். தேனை வாங்க வேண்டியதுதான், சுவைக்க வேண்டியதுதான், அவ்வளவுதான். அப்போ அது உயர்ந்த பொருள்னு தெரிஞ்சிருச்சு, நம்ம கிட்ட கம்மியா இருக்குன்னு தெரிஞ்சுக்கிச்சு. அப்ப என்ன பண்ணுவோம்? அதை உயர்வு செய்வதற்காக நாம் உழைப்போம் நிறைய. அது போல இறைவனிடக்கூடிய அனுபவம் என்பது சிறந்த அனுபவம்னு தெரிஞ்சு போச்சு. அந்த அனுபவத்தை பெறுவதற்காக நாம உழைக்கணும். உழைத்தால் உறுதியுண்டோ உமையால் கனவா அப்படின்ற. உழைத்தால் உறுதியுண்டோ உமையால் கனவா. எப்படியாச்சும் உழைச்சு உன்னை படுத்தலாம் அப்படின்னு நினைச்சா கூட இறைவன் உழைத்து பெற முடியுமான்னு கேட்டா, என்ன உழைச்சு கொட்டினாலும் அவனுடைய அந்த அந்த பெருமைக்கு சமமா அவனால உழைச்சு கட்ட முடியாது. ஆனா அவன் எந்த ஒரு பரிசுக்கும் மயங்காதவன், ஒரே ஒரு பரிசுக்கு மட்டும் அகப்படக்கூடியவன். அன்பெனும் பிடியில் அகப்படும் மழையே போட்டு என்று சொல்கின்ற அன்பை பெருக்கின்ற நிலைதான் சிவபெருமானுடைய மிகப்பெரிய அனுபவத்தை பெறுகின்ற நிலை. அன்பை பெருக்கு. அன்பை பெருக்கு அப்படின்னு சொன்னா பெருக்க முடியுமா? ஒரு நிமிடம் எல்லாரும் என்னை பார்க்கலாம். நம்ம நிறைய ஓரளவுக்கு கொஞ்சம் நெருங்கி வந்துட்டு இருக்கோம். அடியார்கள் கொஞ்சம் அன்பை பெருக்கு அப்படின்னு சொன்னா பெருக்க முடியுமான்னு கேட்டா அது முடியாது.
சந்தத்துல இருக்கு. அன்புனா என்னன்னு தெரியாது இல்லையா? அதனால என்ன பண்றாங்க, முதல்ல தாய் தந்தை அப்படின்னு 2 பேரை படைக்கிறாரு. அவங்க கிட்ட அன்பு வைக்கிறோம், அவங்களும் இவங்க கிட்ட அன்பு வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட காலம் வந்தோடனே மனைவி என்ற ஒரு முக்கியமான மனைவியோ கணவனோ சேர்த்து வைக்கிறோம். அப்போ அன்பு என்பது தாய் தந்தையரை தாண்டி ஒருவருக்கு போகுது. அது என்ன? கணவன் மனைவி என்ற அன்பு விரிவடைகின்றது. அதுக்கப்புறம் கொஞ்ச காலத்திலேயே குழந்தை என்ற அன்பு வருகின்றது. அப்போ அம்மா அப்பா அன்பு, இப்போ கணவன் மனைவி என்ற அன்பு விரிவாகுது. அதுக்கப்புறம் குழந்தைக்கு போகுது. அப்புறம் குழந்தைக்கு அப்புறம் குழந்தையுடைய கணவரோ மனைவியோ அவர்களுக்கு அன்பு விரியணும். ஆனா விரிய மாட்டேங்குது, சில இடத்துல விரிய மாட்டேங்குது. ஆக விரியணும். விரிந்ததுக்கு அப்புறம் அவர்களுடைய பேரன் பேத்தி அப்படியே. அப்போ முதல்ல ஒற்றை புள்ளியில ஆரம்பிச்ச அந்த அன்பு ஒரு கிராமமாக விரிவடைகின்றது, ஒரு பெரிய கிராமமா விரிவடையுது. எங்க ஊர் பக்கத்துல ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர் பேரு உரப்பனூர்னு சொல்லுவாங்க. உரப்பனூர்னு ஒரு ஊர். என்னடா உரப்பனூர்னு கேட்டா, அங்க ஒரே ஒரு அப்பா இருந்தாராம், ஒரு அம்மா இருந்தாங்க. அவங்க 2 பேருக்கு பிறந்த குழந்தைகள் மட்டும்தான் ஒரு ஊராவே மாறிச்சான். அதனால ஓர் அப்பனூர் அப்படின்னு சொல்லுது, உரப்பனூர்னு மாறிடுச்சு. அப்போ ஒரு அப்பன் அம்மையாக இருந்தவர்களுடைய அன்பானது மொத்த கிராமமாக விரிவடைந்தது போல நம்மளுடைய அன்பு விரிவடைவதற்காகத்தான் என்ன பண்ணாங்க, திருமணம், உறவு, குடும்பம் அப்படிங்கிற பல விதமான அங்கங்களை தோற்று வச்சாங்க. இன்னைக்கு பார்க்க முடியுதா? குடும்பம், கூட்டு குடும்பம் ரொம்ப திருஷ்டி வைக்கணும். ஏதாவது ஒரு வீடு 2 வீடு தான். அம்மா அப்பா இல்ல, அம்மா அப்பா இருக்கிற அம்மா அப்பாவோட சேர்ந்து அந்த புதுமண தம்பதிகள் இருக்க முடியுமானா இருக்க மாட்டேன்றாங்க. எங்களுக்கு பிரைவேசி வேணும், நாங்க தனியா இருக்கணும் அப்படி. அப்போ அன்பு என்பது 2 பேர்கிட்ட மட்டும் பகிர்வது அன்பு அல்ல, அது எல்லார்கிட்டையும் பகிரணுன்றதுக்காகத்தான் ஆரம்பிச்சது. அப்படிப்பட்ட அன்பானது என்ன ஆகும், நல்லா கவனிங்க, ஒரே ஒரு நிமிஷம். அந்த அன்பானது என்ன ஆகும், தன்னுடைய பேரனுக்கு அன்பு செஞ்சுட்டு இருக்கும் அந்த பாட்டியோ தாத்தாவோ. அப்போ அது பேரன் மாதிரியே அந்த வயசு ஒத்த பிள்ளைங்க இருக்குங்கல்ல, அதை பார்த்தாலும் தான் பேரனுக்கிட்ட என்ன அன்போ அதே அன்பு தன்னாலேயே தோன்றும். அதுக்கு முன்னாடி தோன்றதோ இல்லையோ, தன்னாலேயே தோன்றும். தன்னுடைய தாய்க்கு தன்னுடைய தான் வீட்டுக்கு ஃப்ரெண்டை கூட்டு வருவா அப்படி தன்னுடைய மகன். அப்போ தன்னுடைய மகனுக்கு என்ன அன்போ அதே அன்பு தந்த பிள்ளைக்கு கொடுக்க முடியும். அப்போ அந்த அன்பானது விரிவடைவதற்காக வழிவகை செய்து கொண்டே இருக்கு. அப்போ நம்ம குடும்பம்ன்றது நம்ம உறவினர்னாச்சு, நண்பர்கள்னாச்சு, அப்படியே கொஞ்சமா விரிவடைந்து ஒரு ஸ்டேஜ்ல யாரு வந்தாலும் நான் அன்பு செய்வேன்பான் அப்படிங்கிற நிலைப்பாடை வருவதற்காகத்தான் இறைவன் அம்மையப்பனாக நின்று, குடும்பமாக நின்று, சோமாஸ்கந்தனாக நின்று அன்பை பெருக்குகின்ற நிலையை நமக்கு சொல்லி கொடுத்திருக்கான். ஆனா என்ன பண்றோம், நம்ம அணியாவே இருக்கு. வயசானவங்க எல்லாம் முதியோர் இல்லத்துல கொண்டு விட்டுறாங்க. வயசானவங்களும் முதியோர் இல்லத்துல கொண்டு விடுறது. அதுக்கப்புறம் இன்னும் இதாவது பரவாயில்ல, கணவன் மனைவியே சேர்ந்து வாழ்றது கஷ்டமா இருக்கு. 2 பேர் தான். 2 பேருன்றப்போ அவங்களுக்கு என்ன, அது கொஞ்ச நாள்லயே எப்ப நீ வேலையை பாத்துக்க, நான் என் வேலையை பாத்துக்கிறேன், அவ்வளவுதான். அந்த காலத்துல அப்படி கிடையாது. அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்க, பெரியவங்க இருந்தா இவங்களோட தப்ப இவங்க திருப்பி சொல்லுவாங்க, அவங்களோட தப்ப இவங்க திருப்பி சொல்லுவாங்க. இப்படி பெரியவங்களுக்கு பயப்படுவாங்க ஒரு சின்ன முடிவு எடுக்கிறது. இப்ப எந்த முடிவும் கிடையாது. அப்போ என்ன நடக்குது, இப்போ அந்த மாதிரியான ஒரு செயல்கள் போயிட்டு இருக்கு. ஆகவே அன்பை ஊறச் செய்வதுதான் குடும்பமே. குடும்பத்துல நீங்க இருந்துட்டாலே அன்பு தன்னால பெருகணும். இன்னொரு குழந்தைய பார்த்தாலும், இந்தாம்மா நான் பிள்ளைக்கு 3 குலோப்ஜாம் வைக்கிறப்போ ஒரு கொஞ்சம் போல குலோப்ஜாம் பிச்சு அந்த குழந்தைக்கு கொடுக்குற அந்த அன்பாவது வேணும். திணையளவாவது அரிசிய யாருக்காவது பரிசா கொடுங்கன்னு அருணகிரிநாதர் சொல்றாரு. அருணகிரிநாதர் என்ன சொல்றாரு, ஒரு திணையினுடைய ஒரு பிளவு அரிசியாவது யாருக்காவது கொடுங்க. ஏன், உங்களுடைய உடம்பு இருக்கக்கூடிய நிழல் உங்களுக்கே உதவாது. அப்படிங்கிறப்போ அப்பப்போ சில அப்போ இந்த தான தர்மம்லாம் எப்படி வரணும், அன்பின் மூலமாக வரணும். நாம எப்படி தான தர்மம் பண்றோம், தான தர்மம் அன்பா கொடுங்க. நம்ம கிட்ட இருக்க பொருளை அன்னைக்கு சமைச்ச பொருள் எல்லாத்துக்கும் அப்படியே எல்லாரும் சாப்பிட்றப்போ, அந்த குழந்தை சாப்பிட்றப்போ தாய் அவளை பார்த்து இன்புறுவது போல எல்லாரும் சாப்பிட்றப்போ அதை பார்த்து இன்புறுவதற்காக தானம் தவம் செய்யணும். ஆனா எப்படி செய்யறோம் தானம், பெருமைக்காக கொடுக்குறோம் ஐயா, பெருமைக்காக கொடுக்குறோம். ஒருத்தர் நம்மளை பார்த்து பாராட்டணுன்றதுக்காக கொடுக்குறோம். ஆமா, அப்படியும் இருக்கு. இன்னொன்னு, சாமி எனக்கு நல்லபடியா வீடு கட்டிட்டேன்னு வச்சுங்க, நல்லபடியா ஒரு கார் வாங்கிட்டேன்னு வச்சுங்க, 10 பேரை கூப்பிட்டு சாப்பாடு போடுறேன். அப்போ நாம லஞ்சம் கொடுக்கற மாதிரி. ஐயா ஆதீன ஐயா, சுவாமி ஏதாவது பேசுறீங்களா சாமி? சரி. ஆக
நாம என்ன பண்றோம்னா நம்மளுடைய அன்புக்காக அந்த இடத்துல கொடுக்கறது இல்ல. ஒரு தானம் அப்படிங்கிறது, ஒரு தர்மம் அப்படிங்கிறது அன்பின் வெளிப்பாட கொடுக்கறது இல்ல. பயந்துகிட்டு சாமிக்கு நம்ம வேண்டி இருக்கோம், அதை 500 பேருக்கு போடுவோம் அப்படின்னு. 500 பேருக்கு ஏன் போடணும், 50 பேருக்கு போட்டா போதுமே அப்படின்னு நினைக்கிறதும் உண்டு. சாமிகிட்ட வேண்டுறப்போ, சாமி என் பிள்ளை ஹாஸ்பிட்டல்ல இருக்கு, எப்படினாச்சும் காப்பாத்து, 5000 பேருக்கு சாப்பாடு போட்டுற உடனே அடுத்த நிமிஷமே பிள்ளை எந்திரிச்சு நடந்த உடனே 5000 பேரும் தப்பா வேண்டமோ, ஈஸியான ஒரு ஒரு விஷயத்துக்கு பெருசா வேண்டமோ, ஒரு 500 பேரும் கேட்டுக்கலாம், 5000 பேருக்கு வேணாம் அப்படித்தான் யோசிக்கிறோமே தவிர, தானம் என்பது அதற்காக செய்வோம். நம்ம ஏதோ பொருளை வேண்டி பெறும். ஆனா அப்படி இல்லை. நான் பெற்ற இன்பம் பெருக உபயோகம் என்பதுதான் தானத்தினுடைய விஷயம். எதுக்காகவும் வேண்டக்கூடாது. திடீர்னு போறோம், நல்லா சமைக்கிறோம், எல்லாத்துக்கும் கொடுத்து எல்லாரும் வயிறார சாப்பிடுறத கண்ணார பார்த்து அவங்க எல்லாம் வாழ்த்துறத வாங்கி வர்றது பேருதான் உண்மையான தானம். ஆனா ஏதோ ஒரு கழிப்பை கழிக்கிறதுக்காக, ஏதோ ஒரு நம்ம செஞ்ச ஒரு நல்ல விஷயங்களை செய்வதற்காக அது பண்றது. இப்ப நிறைய பேர் என்ன பண்றாங்க, இந்த இதெல்லாம் பண்றாங்கல்ல, இறந்தவர்களுக்கெல்லாம் ஒரு நினைவு நாளுக்காக தானம் கொடுப்பாங்க சரிங்களா. அதான் சில பேர் என்ன பண்றாங்க, சில பேர் இல்ல நாங்க சாப்பிட மாட்டோம், எங்களுக்கு அத ஏன்னா அவங்க செஞ்ச பாவத்துக்கெல்லாம் இவங்க படைக்கிறாங்களாம், அதை சாப்பிட்டா இவங்களுக்கு பாவம் வந்துடும். எப்படி அப்படி பாவத்தை டிரான்ஸ்பர் பண்ண முடிஞ்சா எல்லாரும் என்ன பண்ணிடுவோம், டக்குன்னு ஜிபே பண்ணி எனக்கு பிடிக்காதவங்களுக்கு டிரான்ஸ்பர் போட்டுருவோம். இல்ல பாவத்தை ஜிபே போட்டுரும், எனக்கு பிடிக்காதவங்க எவ்வளோ அவங்களுக்கு ஜிபே தட்டு டிரான்ஸ்பர். அப்படி பாவத்தை டிரான்ஸ்பர் பண்ணவே முடியாது. இந்த ஒரு செய்தி, ஒரு கடம் மட்டும் அடியார்கள் ஆன் பண்ணிக்கலாம். பாவ புண்ணியங்களை டிரான்ஸ்பர் பண்ணவே முடியாது. நீங்க கேட்கலாம், தாய் தந்தையர் செய்த பாவ புண்ணியம் பிள்ளைக்கு வருது இல்ல, வருதா வரலையா? தாய் தந்தையர் செய்த பாவ புண்ணியம் பிள்ளைக்கு வருது இல்ல, அப்போ அது அப்படித்தானே வருது. அப்ப பாவ புண்ணியத்தை டிரான்ஸ்பர் பண்ற மாதிரி தானே இருக்குன்னு உங்களுக்கு நினைக்கலாம். அப்படி கிடையாது. தாய் தந்தை, இந்த அம்மா 20 ரூபாய்க்கு பாவம் பண்ணிருக்காங்க இல்ல, அந்த ஐயா 30 ரூபாய்க்கு பாவம் பண்ணிருக்காரு. மொத்தம் எவ்வளவு பாவம்? 50 ரூபாய்க்கு பாவம். இந்த ஆன்மா அந்த பிறவியில எடுத்துட்டு வரப்போ சாமி அந்த ஆன்மா டிஃபன் பாக்ஸ்ல போட்டு வந்தது 50 ரூபாய் பாவம். அப்ப எங்க போகும் இந்த ஆட்டோமேட்டிக்கா? இது இந்த தாய் தந்தையர்கிட்ட போய் சேரும். இந்த தாய் தந்தையருடைய பாவம் இந்த குழந்தைக்கு வரல. நல்லா புரிஞ்சுதுங்களா? அம்மா 30 ரூபாய்க்கு பாவம் பண்ணிருக்கா, அப்பா 20 ரூபாய்க்கு பாவம் பண்ணிருக்காரு, மொத்தம் 50 ரூபாய் பாவம். இந்த 50 ரூபாய் பாவம் யாருக்கு? இவங்க பிள்ளைக்கு வரணும். அப்ப இந்த பிறந்த பிள்ளை இந்த 50 ரூபாய் பாவத்தை வாங்கல. அது ஏற்கனவே சாமி போறப்ப முதுகு டிஃபன் பாக்ஸ்ல எப்படி இந்த அம்மாவுக்கு 20 ரூபாய் பாவம், இந்த ஐயாவுக்கு 30 ரூபாய் பாவம்னு பேக் பண்ணி அனுப்பிச்சாரோ, அது மாதிரி இந்த பிள்ளைக்கு 50 ரூபாய் பாவம்னு போடுவாரு. இது ஆட்டோமேட்டிக்கா யார் அந்த காம்பினேஷன் இருக்காங்களோ அங்க போய் சேர்ந்து. அப்போ இப்ப சொல்லுங்க, அம்மா அப்பாவுடைய பாவம் குழந்தைக்கு வருதா, இல்ல குழந்தையோட பாவமே குழந்தைக்கு வருதா? குழந்தையோட பாவமே குழந்தைக்கு தான் வருது. யாருடைய பாவம் யாருக்கும் டிரான்ஸ்பர் பண்ண முடியாது. நீங்க செய்யற புண்ணியத்தையும் டிரான்ஸ்பர் பண்ண முடியும். நீங்க நினைக்கிறீங்க, நான் நல்லா புண்ணியம் செஞ்சேன்னா என் பிள்ளைக்கு நல்லபடியா போய் சேருமே அப்படின்னு நினைக்கிறீங்க. கண்டிப்பா அந்த புண்ணியம் அந்த குழந்தைக்கு சேர்ற மாதிரியான செயல்களா இருக்கும். ஆக பாவ புண்ணியங்களை யாருக்கிட்டையும் நாம டிரான்ஸ்பர் பண்ணவே முடியாது. அது நன்றும் தீதும் பிறர் தர வாரா அப்படின்னு. நன்றும் தீதும் பிறர் தர வாரா. நன்மை தீமை என்னைக்குமே யார் கொடுத்து அது நம்ம நினைக்கிறோம் வம்ச வழியா வருது, இவங்க எல்லாத்துக்கும் வருது. இப்ப திருவாசகம் ஒரு முறை படித்தா மூவேர் சுற்றம் முரண் நரகிடை வராமை அப்படின்றாரு. அப்போ முரணொரு நரகு தீண்டாதது எப்போ திருவாசகம் படிச்சா. எது மூவேர் சுற்றம் என்பது தாயின் வழி சுற்றமும் தந்தை வழி சுற்றமும் அந்த பிள்ளை வழி சுற்றம் ஆக 3 வழியாகவும் வருகின்ற 7 பிறவிகள்லையும் வராது. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, இது நல்ல தவம் செய்தவர்களை இங்க சாமியை கோர்த்துருவார். நல்ல தவம் செய்தவர் திருவாசகம் பாடுறாங்க இல்லையா, அவங்க வீட்டுல கோர்த்துருவார். இவங்க செஞ்ச தவம் அவங்களுக்கு டிரான்ஸ்பர் ஆகல, அவங்க செஞ்ச தவத்தினால இங்க வந்திருக்காங்க. புரியுதுங்களா? நான் சொல்றது நல்லா புரியுதுங்களா எல்லாத்துக்கும்? ஆக சொல்ல வேண்டிய முக்கியமான விஷயம், என்னைக்கும் நாம செய்த தீது தவம் அப்படிங்கிறது நமக்கு மட்டும்தான் வரும், வேற யாருக்கும் வராது அப்படிங்கிற செய்திய தெளிவா புரிந்து கொள்ளலாம்னு சொல்லி, புரள்வார் தொழுவார் புகழ்வாராய் இன்றே வந்து ஆளாகாது. இப்போ நீங்க எப்படி வரணும்? சிவபுரம் போக ஆரம்பிச்சாச்சு, எப்படி வரணும்? புரள்வார், இறைவனை கண்ட உடனே என்ன வரணும்? கண்டு புரளணும். தொழுவார், தொழணும். திடீர்னு ரோட்ல போயிட்டு இருக்கோம்ல, ஒரு நிமிஷம் ரோட்ல போயிட்டு இருக்கோம், திடீர்னு ரோட்ல போயிட்டு இருக்கோம்,
ரைட்டா? நல்ல நாள் ஆடி 18ஆம் பேருக்கு அன்னைக்கு கோவிலுக்கு போகலாம், அம்மன் கோயிலுக்கு போகலான்னு போறோம். சரி, போறப்போ மாமியார் என்ன சொன்னாங்கன்னா, ஏம்மா நல்ல நாள் அதுவும்மா, இந்த நகையெல்லாம் வீட்டுல வச்சு சும்மா சாமி கும்பிட்டு இருக்கியே, நகையெல்லாம் போட்டு போலாம்ல, இதை வச்சு சாமி கும்பிட்டுருக்கான்னு அப்படின்னு சொல்ல 150 பவுன் நகையை அந்த அம்மா கழுத்துல போட்டு அப்படியே ஜல்லு ஜல்லுன்னு அம்மன் கோயிலுக்கு போறப்ப இடையில ஒருத்தன் வந்து கழுத்துல கத்தி வச்சு அந்த 150 பவுன் நகையும் கொடுன்னு சொன்ன உடனே அந்த அம்மா அழுதுகிட்டே கொடுத்து போட்டு அப்படியே அதை முடிச்சு போட்டு அவன் போயிடுறான். போனதுக்கு அப்புறம் இந்த அம்மா என்ன பண்ணுவாங்க, சரி 150 நகர் போச்சு, சரி சாமியை கும்பிட்டுருவோம் அப்படின்னு போவாங்களா? என்ன பண்ணுவாங்க? ரோட்ல இந்த பக்கம் கடைசி அந்த பக்கம் கடைசி, இந்த பக்கம் கடைசி அந்த பக்கம் புரள்றது, அழுகிறது, ஐயோ யாராவது தயவு செய்து காப்பாத்துங்களே, யார்கிட்டயாவது கெஞ்சிருது. அப்போ சாதாரண தங்கத்துல வச்சுக்கக்கூடிய அந்த மதிப்பு பொருளை, அந்த மதிப்பு போன உடனே புரள்றோம், தொழுறோம், யாருக்கிட்டையாவது போய் எப்படியாவது நல்லா ராசா தர்மராசா நல்லா இருப்பீங்க, யாராவது போய் அந்த திருடனை பிடிச்சு கொடுங்களேன் அப்படின்னு எல்லாரையும் புகழ்றோம் இல்லையா? அப்போ என்ன மாமியாரை திட்டுவாங்க, இந்த வார்த்தையை நான் மறந்துட்டேன். அப்போ என்னன்னா ஏன் அப்படி செய்யறோம்? ஆனா சுவாமியை நம்ம பார்க்கல. திருவாசனை நானும் வரல, நீங்களும் வரல, திடீர்னு வந்து திருவாசன் படிக்க முடியாம போச்சு, கோயிலுக்கு போக முடியாம போச்சு, நம்ம புரள்றோமா, அழுகிறோமா? அன்னைக்கு அது கிடைக்கல. திடீர்னு ஒருத்தர் சொல்றாரு, இனிமே திருவாசகம் நீங்க யாரும் பாடக்கூடாது அப்படின்னா, சரி பாடல, நாங்க என்ன பண்றோம், நாங்க திருப்புகழ் பாடிக்கிறோம், இல்ல திருப்புகழ் பாடிக்கிறோம், 8ஆம் திருமுறை 9ஆம் திருமுறை பாடிக்கிறோம், திருமந்திரம் பாடி, எல்லாத்தையும் சிவம் இருக்காருல்லப்பா அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம், ரூட்டை மாத்தி போயிடும், யாரும் புரள மாட்டோம், அழ மாட்டோம். என்ன காரணம்னா தங்கத்தினுடைய மதிப்பு தெரிஞ்சிருக்கு. தங்கத்தினுடைய மதிப்பு என்ன? இன்றைய நிலவரம் 1 கிராம் தங்கத்தினுடைய மதிப்பு ரூபாய் எவ்வளவு? யாரு கரெக்டா சொல்றாங்க? 1 கிராம் தங்கத்தினுடைய 6300 தங்கம் 1 கிராம். தண்டபாணியா 6340 இப்ப விலை 6340 வந்துருச்சு. எக்ஸாக்டான தங்க ரேட்டோட விலை வந்துருச்சு. அப்போ தங்கத்தினுடைய மதிப்பு தெரிஞ்சிருக்கனால அதை இழந்த உடனே கத்துறோம், கதறோம். ஆனா சிவபெருமானுடைய மதிப்பு தெரியாதனால அவன் வந்தாலும் கவலைப்படுறது இல்ல, அவன் போனாலும் கவலைப்படுறது இல்ல. வந்தா ஏத்துக்குவோம், வரலைன்னா என்ன, அடுத்த பிறவில பாத்துக்குவோம், அப்படிதானே உட்கார்ந்துருக்கோம். அப்படி உட்காராதீங்கன்ற சிவனுடைய அந்த அருமை பெருமைகளை உணர்ந்துட்டா என்ன பண்றாரு, தெருவுதோறும் அலறிலேன், முட்டிலேன், தலைக்கீரேன்றார். யாரு? மணிவாசக பெருமான் சொல்றாரு, என்னை விட்டுட்டு போயிட்டேல்ல, பொதுவினில் வருகன்னு போயிட்டதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணிருக்கணும், ஓங்கி செவத்துல முட்டி என் தலை 2ஆ போயிருந்திருக்கணும். ஏன் அப்படி நான் உன்னை அருமையாக பொருளை நினைச்சிருந்தேன், அது செய்யல. தெருவதோறும் அலைகிறேன், ஒவ்வொரு தெருவா போய் தேடி இருந்திருக்கணும், இல்ல. தலைக்கீரேன், முட்டிலேன்றார் அவரு. அந்தோ அலறிடேன், அலறிடே ஆவி சோறேன்றார். அப்படியே ஆவி சோர்ந்து விழுந்துருவோம்ல, அந்த சோறு அதுல எதுவுமே ஆகலையே, நீ போனதுக்கு அப்புறம் கருங்கல்லு மாதிரி நிக்கிறேன்றார் சாமி. என்ன சொல்றாரு, நீ போனதுக்கு அப்புறம் கருங்கல்லு மாதிரி நான் நிக்கிறேன்னு. அப்போ உண்மையான அன்பு என்கிட்ட இருக்கு இல்லையா? அதனாலதான் சொல்றாரு, என் அன்பும் போய், யானே போய், என் நெஞ்சும் போய், என் அன்பும் போய், எல்லாம் பொய் சாமி, எனக்கு போய் நீ வந்துட்டியே அப்படின்னு சொல்ற. அப்போ நாம என்ன நினைக்கிறோம், சிவபெருமான பாத்துக்கலாம், அப்புறம் பாத்துக்கலாம். அடிக்கடி வீரர்கள் சொல்ற டைலாக் என்னது? பாத்துக்கலாம். வீரர்கள் எல்லாம் அடிக்கடி சொல்ற டைலாக் அது பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்ற மாதிரி பாத்துக்கலாம்னு நினைக்கிறோமே தவிர நாம அதை அடைந்தே தீர வேண்டும் நினைக்கல. நமக்கு அந்த அதீதம் வரல, அனுபவ அதீதம் வரல. ஏன்னா ஒரு முறையானும் இறைவனுடைய அனுபவத்தை அதீதமா பெற்றிருந்தோம்னா நமக்கு அது வந்திருக்கும். நாம 10ஓட 11 தான் அனுபவிக்கிறோம். அதனால இறைவனை எப்படி அணுகும்னா, புரள்வார் தொழுவார் புகழ்வாராய் இன்றே வந்து ஆளாகாதீர். நீங்க புரளல, நீங்க தொழல, நீங்க புகழல அப்படின்னா நீங்க யாருக்குத்தான் ஆளாக போறீங்கன்னு கேட்க. சிவபெருமானுக்காக புரளல, சிவபெருமானுக்காக புகழல, சிவபெருமானுக்காக தொழலனா நீங்க யாருக்குத்தான் ஆளாக போறீங்க அப்படின்னு கேட்கிறாரு. அத்தா ஆளாய் இனி அல்லேன் எனலாமே. என்ன சொல்றாரு? பித்தா பிறை சூடியில யாராவது ஒருத்தவங்க பாடலாமா? முடிச்சிருப்போம், இன்னும் 3 நிமிடங்கள்ல முடிக்கும்.
திருச்சிற்றம்பலம். பித்தா பிறை சூடி பெருமானே அருளாலா. பித்தா பிறை சூடி கட்டாயுது கட்டாயுது சாமி, நான் பாட்டேங்க. சாமி கட்டாயுது. சுசிலாம்மா பாடுங்க சாமி, அருளா சுசிலாம்மா. எத்தா மனத்தான் மறந்து நினைக்கின்றேன் மனதுன்னை வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருட்டுரையுள் வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருட்டுரையுள் அத்தா உனக்காலாயேனே அல்லேன் எனலாமே. அத்தா உனக்காலாயேனே அல்லேன் எனலாமே. அருமை அருமை சாமி. என்ன கொஞ்சம் பிரேக் ஆயிடுச்சு. சுதாம்மா ஆசைப்பட்டாங்க, சுதாம்மாவும் குழந்தையும் 2 பேரும் சேர்ந்து பாடுங்க சாமி. எங்க கேட்கலாம், தாயும் சேயும் சேர்ந்து பாடுவதை கேட்கலாம். நமச்சிவாய். பாடலாம். பித்தா பிறை சூடி பெருமானே அருளாளா. பித்தா பிறை சூடி பெருமானே அருளாளா. எத்தா மறவாதே நினைக்கின்றேன் மனத்துன்னை வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருத்துறையுள் வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருத்துறையுள் அத்தா உனக்காலாயினி அல்லேன் எனலாமே. அருமை சாமி, அருமை அருமையா இருந்தது சார். அத்தா உனக்கு ஆளா இனி அல்லே நினைலாம். உனக்கு நான் ஆள் இல்லைன்னு சொல்ல முடியுமா? இனிமே சொல்ற உனக்கு நான் ஆள் இல்லைன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு அர்த்தம். உனக்குத்தானப்பா ஆளு, உனக்குத்தான் நான் அடிமை அப்படின்னு சொல்லும். ஆக சிவபெருமானுக்கு புரளாமல், சிவபெருமானுக்கு தொழாமல், சிவபெருமானுக்கு புகழாமல் நீங்க என்ன யாருக்குத்தான் போய் செய்ய போறீங்க? அதனால என்ன அர்த்தம்? சிவனுக்காக புரளுங்கள். புரளுங்கள்னா நடு வீதியில கடந்து புரள்றது கிடையாது. அந்த பரிதவிப்பு, சிவனை பெற வேண்டும் என்ற அங்கலாய்ப்பு, சிவனை பெற வேண்டும் என்ற அந்த ஆதங்கம், சிவனை பெற வேண்டும் என்ற அந்த மிகப்பெரிய அவா, அது கூர்மையான அந்த அழுந்தி நிற்கக்கூடிய அந்த ஆசை உணர்வு, அதத்தான் சாமி சொல்றாரு புரள் வீர் அப்படின்னு. அப்ப சிவனுக்காக கடந்து உருளணும். என்ன உருளணும்? அவனை அனுபவித்திருக்க தேவையான பொருள்களை எல்லாம் சேர்க்கணும். என்ன பொருள்? அன்பு என்ற ஒற்றை பொருள் தான். அன்பு என்ற ஒற்றை பொருளை சேர்க்கணும். டப்பாவை திறந்து பார்க்கணும். என்னப்பா அன்பு அன்புன்ற சோழியா இருக்கிறதா வச்சுக்கோங்க. இன்னைக்கு 3 பேருக்கு தான் அன்பு செஞ்சோமா, சரி ஓகே மூடு, நாளைக்கு 4 பேருக்கு செய்யுது. அன்பை செய்யறதுக்கு நான் எங்க சாமி போது? நானே வீட்டுக்குள்ள இருக்கேன், நான் எங்க ஒண்ணும் இல்ல, உங்களை தேடி வருவாங்க. நீங்க அன்பு செய்ய, நீங்க பூத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அன்பு என்ற மலர் பூத்துருச்சுன்னா வண்டு தன்னால வந்துடும், உங்ககிட்ட தேடி வருவாங்க. என்ன கேட்பாங்க? வருத்தமா இருக்கிறப்போ கவலைப்படாதீங்க. ஒரு நல்ல செய்தி என்னன்னா, அடியன் வெகு காலமா குபேரமுத்திரை வச்சு வழிபாடு செஞ்சுட்டே இருந்தேன். அதுல நிறைய பேருக்கு நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. அது உங்களுக்கு இன்னும் கூடிய விரைவில் வரும். அது ஒரு ரொம்ப அடியன் அழுத்தமா ஒரு 10 அடியார்களுக்கு எப்பயுமே வச்சுட்டு இருப்பேன். வச்சு அவங்களுக்கு எப்படியாவது கொடுத்துரு சாமி, எனக்கு நீ என்ன பண்ணுவியோ அது பண்ணுவியோ, என்னமோ அவங்க என்ன இல்ல சாமி, இல்ல அவங்க அக்கௌண்ட் கணக்கு, இந்த கணக்கெல்லாம் பேசாது. நீ கணக்கு வேணும்னா அவங்ககிட்ட கேட்டுக்க, அடுத்த பிறவி கொடுக்குறியோ, நம்ம இந்த பிறவியில கேட்டாங்க, ரொம்ப பண்றாங்க, தயவு செய்து கொடுத்துருன்னு சொல்லி உருண்டதுல பெருமான் அதனால குபேரமுத்திரையில உட்கார்ந்து அடியோர்களுக்காக வணங்குகின்ற அந்த பெறுகின்ற அந்த செய்தி ரொம்ப பெருமானுக்கு ரொம்ப சீக்கிரமா போய் சேருது. அது கூடிய விரைவிலே ஒரு நல்ல செய்திகள்லாம் உங்களுக்கு வரும். அவங்க டிக்ளேர் பண்ணாம நான் சொல்ல முடியாது. அதனால நான் அது வந்துருச்சு அப்படிங்கறத மட்டும் நான் உங்களுக்கு ஜென்ரலா சொல்றேன். அப்போ அன்பு அப்படிங்கிறது எத்தனை பேருக்கு செஞ்சு உட்கார்ந்த இடத்துலயே எல்லாரும் நல்லா இருக்கணும்ன்றது அன்புதான். உங்க டப்பா ஃபுல்லா ஆயிடுச்சுன்னு ஓபன் பண்ணீங்கன்னா, ஆகா இன்னைக்கு டப்பா ஃபுல் ஆயிடுச்சு. உலக உயிர்கள்
உலக உயிர்கள் இன்புற்று இருப்பதையன்றி யாமொன்று மறியேன் பராபரமே. யாமொன்று மறியேன் பரா, எல்லா உயிர்களும் இன்புற்று இருப்பது அன்றி யாமொன்று மறியேன். எல்லா உயிர்களும் இன்புற்று. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடி, சின்ன செடி சின்ன மலர் சின்ன அப்படின்றப்போ தினமும் உட்கார்ந்து உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை உயிர்களும் நல்லா இருக்கணும் சாமி அப்படின்னு ஒரு முறை கும்பிட்டீங்கன்னா உங்க டப்பா அன்பு என்ற பாக்ஸ் அன்னைக்கு பாக்ஸ் ஃபில் ஆயிடுச்சு. சும்மா உதட்டளவுல இல்ல, ஐயா சொல்லிட்டாரு அதனால பண்ணுவார். அந்த உள்ளத்துல ஊறி திளைத்து எல்லா உயிர்களும் இன்புற்று இருக்கணும் அப்படின்னு நினைச்சா வீட்டுல முதல்ல என்ன மாட்ட மாட்டோம், குட் நைட் லிக்விடேட்டர் மாட்ட மாட்டோம். ஐயோ கொசு கடி, கொசுவுக்கும் வாழ்றதுக்கு இந்த உலகத்து உரிமை இருக்குல்ல, இல்ல உரிமை இருக்குல்ல. அப்போ நம்ம பண்ண மாட்டோம். கொசு பாட்டை எடுத்து தினமும் கொசு கூட சண்டை போட்டாது அது ஒரு உயிர் நினைச்சோன்னா பண்ண மாட்டோம். எறும்பு பொடி போட மாட்டோம், பாச்சா உருண்டை போட மாட்டோம், இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டோம். சரி, அப்ப எங்க வீடெல்லாம் இப்படியே இருக்கணும்னு நினைக்கிறேன். நீ ஆக மொத்தம் நாங்க கொசு கடியில சாகணும், அதான உனக்கு ஆசை ஆனந்த. டேய் புரிஞ்சிச்சுடா டே உன்னுடைய ஆனந்தம். இல்ல நான் சொல்வது உணர்வு பூர்வமாக. இப்போ அது கூட நீங்க செய்து கொள்ளணும். என்ன சொல்ல வரேன்னா, இந்த உலகத்துல எல்லா உயிர்களும் இன்புற்று இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறப்போ அந்த உயிர்ல கொசுவும் இருக்கு, ஈக்களும் இருக்கு, பறவைகளும் இருக்கு, பூக்களும் இருக்கு, எல்லா உயர்ந்த விலங்குகளும் இருக்கு, ஒற்றை செல் அமீபாவும் இருக்குன்றத மனதால உணர்ந்து நீங்க செய்தீங்கன்னா அதுதான் ஒவ்வொரு நாளும் அன்பை பெருக்குகின்ற ஒரு பேழை. அந்த பேழையை ஒண்ணும் இல்லை, இரவு தூங்கும் போது ஒரே ஒரு முறை பெருமானே எல்லா உயிர்களுக்கும் எந்த உயிரும் பசியோடு இல்லாம எந்த உயிரும் துன்பத்தோடு கண்ணீரோடு போகாம எல்லா உயிர்களும் சிறப்புற்று இருக்கணும் சாமி, அதுக்கு நீதான் தாயா இருந்து அவ எல்லாருக்கும் நீ அன்பு செய்யணும்ப்பா அப்படின்னு சொல்லி கண்ணீர் மல்க. எந்த உயிரும் பசியில போயிடக்கூடாது, எந்த உயிரும் கண்ணீரோடு படுக்க கூடாது இன்னைக்கு. அதனால அதுக்கு நீ கொடு, அவன் என்னமோ பண்ணிட்டுப்பா அப்படி நீ கொடுன்னு பெருமான்ட்ட நாம கேட்கின்ற அந்த பாவனை என்பது நமக்குள்ள இருக்கக்கூடிய அன்பு என்ற ஊற்றை பெருக்க செய்யும். அந்த ஊற்றினை பெருக்க செய்ய அளவுக்கு நம்ம இருந்தோம்னா அன்பு செய்வோம். ஆக அன்பு என்ற ஒற்றை அந்த பேழையை நாம் சரியாக ஒவ்வொரு நாளும் ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லி பெருமானுக்காக புரளுங்கள். புரளுங்கள்னா என்ன அர்த்தம்? புரளுங்கள்னா என்ன அர்த்தம்? புரள்வீர், புரள்வார், தொழுவார், புகழ்வார். புரள்வார்னு என்ன அர்த்தம்? பெருமானுக்காக புரளுங்கன்னு என்ன அர்த்தம்? பெருமானை பெற வேண்டும். கேட்கல கேட்கல. உருளுவதுதாங்க ஐயா புரள்வது. என்ன சாமி? கீழே விழுந்து உருள்றதுக்குதான் அனைவருக்கும் என்ன புரள்வது. கேட்கணும், நம்ம இறைவன் கிட்ட ஆதரப்பட்டு கேட்கிற மாதிரி. பெருமானுக்காக கிடந்து அங்கப்படுத்த கோயில போய் அங்கப்படுத்த பண்ணுன்னு சொல்றாரா? இல்ல, பெருமானை அடைய வேண்டும் என்ற அவாவினை பெருக்கிக் கொள்வது. எப்படியாவது அடைஞ்சிடணும் பெருமான், அவனை எப்படியாவது அடையணும். அவன் என்ன பண்ண அடைவான்னா அவன் ஒரே ஒரு பொருளுக்கு மட்டும்தான் கட்டுப்படுவான், அது அன்பு என்ற பொருள். உண்மையான அன்பு, தூய்மையான அன்பை நாம் பெருக்கிக் கொள்வதற்கான உபாயங்களை தேட வேண்டும் என்பது புரள்வார். அவனை தொழணும். தொழுதல் என்பது எதுக்கு தொழில்? தொழுதல் என்பது எதுக்கு தொழில்? தலைக்கு வணங்குதல் தான். தலையே கைகால் குப்பி தொழில். கைகளினாலும், கைகால்னா கைகள் இரண்டும், கைகள் இரண்டு முழுவதுமாக பெருமானை அப்ப கைகளினால தொழணும். அப்ப பெருமானை தொழ வேண்டும் அப்படிங்கிற நினைப்பு தான் தொழுதல். ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, இதோடு இந்த 30 வினாடியோடு நிறைவு சேர, நீங்க பெருமானை தொழ வேண்டும். எப்படி தொழணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு நாள் சொல்லித்தரோம். எப்படின்னா, பெருமான் ஒருவன் தான் இறைவன் அப்படிங்கிற எண்ணத்துல தொழணும். 10 சாமி இருக்கு என் பூஜை அறையில, 11ஆவது சிவபெருமான் இருக்கான்னு தொழுதுங்கன்னா அதுக்கு நீங்க நாத்திகம் பேசுவது சிறந்ததுன்னு சொல்லணும். கடவுள் இல்லைன்னு சொல்லலாம், அது ரொம்ப சிறந்தது. கடவுள் எங்க அப்பன் 10ஓட எனக்கு அப்பாவே இல்லைன்னு சொல்றதை விட எங்க அப்பா 10ஓட 11ன்னு சொல்றது அதை விட தாழ்ந்தது. அதனால இறைவன் சிவபெருமானுக்கு சமமானவர்கள் யாரும் இல்லை, அவனே முழுமுதற் பொருள், அவன்தான் எல்லாத்திற்கும் பதியானவன்ற நினைப்போடு ஒவ்வொரு நாளும் கைகளை தூக்கி தொழும். அதுதான் தொழுதல். அந்த நினைப்பு இல்லாம நீங்க கை கொடுத்து தொழும் போதே, அம்மா இன்னைக்கு திங்கட்கிழமை, நாளைக்கு என்ன கிழமை? புதன்கிழமை. புதன்கிழமை எந்த கோயிலுக்கு போகணுன்றத ஞாபகம் வச்சுக்கம்மா, அந்த கோயிலுக்கு போயிடலாம் அப்படின்னு நினைச்சு தொழுவது தொழுகை அல்ல.
சிவபெருமானுக்கு தொழுதல் என்பது என்னன்னா, அவனுக்கு நீங்க தொழ கூட வேணாம், நீ தாண்டா எல்லாத்துக்கும் பெருசு அப்படின்னு நினைச்சாலே அவனை பலமுறை தொழுதற்கு பல பேர். ஐயா, காணும் பொருள் எல்லாம் சிவனையே பாக்குறோம் அப்படிங்கிறோம் இல்லைங்களா? எல்லா கடவுள்லையும் நாம் சிவனையே பார்த்தோம்னா அது தொழுற மாதிரி ஆகாதுங்க. அதுவும் தான். அதாவது எந்த கடவுளுக்குள்ளயும் நீங்க சிவத்தை பார்க்கலாம், ஆனா சிவத்துக்குள்ள வேற எந்த கடவுளையும் பார்க்க கூடாது. அதுதான் முக்கியம். நீங்க போய் திடீர்னு முருகரை போய் கும்பிடுறீங்க, முருகன் சிவமும் கண்டிப்பா வேற வேற இல்ல அப்படித்தானே? முருகன் சிவமும் வேற வேறையா? இல்ல, ஒரே இதுதாங்க ஐயா. முருகன் எப்படி எப்படி சொல்றீங்க? எப்படி இப்படி சொல்றீங்க? சிவனோட சக்தியில இருந்து இவனோட சக்தியில இருந்து தானே வந்தது, சிவம் இல்ல. சிவனோட சக்தியில இருந்து வந்ததுதான், ஆனா சிவமாயிருமா? அம்மாவும் உண்டை இருக்கிறதுங்களா? இவனோட சக்தியில இருந்தா வந்துச்சு, அது எப்படி சிவமாகும்? நான் ஒரு நிமிஷம் கவனிக்க ஒரு முக்கியமான செய்தி. சிவனோட சக்தியில இருந்தானே வந்துச்சு, என்னை கவனிக்கிறேன் எல்லாரும். சிவனோட சக்தி இருந்தானே வந்துச்சு, அது எப்படி சிவமாகும் அப்படின்னு யார் சொன்னான்? பத்மாசுரன் சொன்னான். அதனாலதான் அவன் அழிஞ்சான். சிவனோட சக்தியில தானே வந்துச்சு, சிவம் இல்ல. ஏன்னா சிவம் வேறு முருகன் வேறுன்ற நினைப்பு வந்தனாலதான் அவ்வளோ பெரிய ஆற்றலுடையவன் 5000 யுகங்களாக உலகத்தை ஆளுகின்ற ஆற்றலை பெற்ற பத்மாசுரன் அழிந்ததற்கு காரணம் சிவம் வேறு முருகன் வேறு என்று நினைத்த காரணத்தால்தான். அதுதான் கந்த புராணம் சொல்லுது. சிவன் வேறு இல்ல, முருகன் வேறு இல்லைன்னு நினைக்காத. நினைச்சன நீ யாரு? அவனுக்கும் அழிவு, உனக்கும் அழிவு. கவலைப்படாத. அவனையும் அழிக்காம தாங்க திருவடியில சேர்த்துக்கிட்டாரு, உன்னையும் அழிக்க மாட்டான், திருவடியில சேர்த்துக்குவார். அது அப்படின்னு சொல்லக்கூடிய ஆற்றலுடையதான் கந்தபுரம். அதனால சிவபெருமானை தொழும் போது அவன் ஒருவனே தலைவன். நம்ம சனிக்கிழமையான கோவிந்தா சொல்றோம்ல, ஸ்ரீனிவாசா கோவிந்தா, ஸ்ரீ கணேசா கோவிந்தா, பக்தவத்சல கோவிந்தா, பாவ விநாசா கோவிந்தா சொல்றோம்ல. அப்படி சொல்றப்ப என்ன ஆகும்? அவரும் சிவபெருமானை மண்ணிலே வந்து வலம் செய்த முதல் அடியவர் என்று அவரை அடியவராக்கி அவருக்குள்ளேயும் சிவம் இருக்காருன்னு தொழுதீங்கன்னா ஒண்ணு கிடையாது. எப்பா நீதான் எல்லாத்துக்கும், எங்க அப்பனுக்கு நீதான் காசு கொடுக்குறியாமே, சிவபெருமான் பிச்சை எடுத்து வர்றப்ப மகாலட்சுமி கையில தான் வந்து அது சரியாச்சாமே, அப்படிதான் வடக்க சொல்றாங்கன்னு சொன்னோம்னா அதுல பாதாளத்துல போட்டு 1000 யுகமா சாப்பாடு இல்லாம அடின்னு அடிச்சாதான் இந்த ஆன்மாவுக்கு புத்தி வரும்னு சாவி போட்டு அடிச்சு நம்புவார். அப்படி நம்ப மாட்டாரு, சும்மா சொல்றேன். சொல்லவே மாட்டாரு சாமி. சந்திரமா சொல்லுங்க. இல்ல, பாண்டுரங்கன் கோயிலுங்கய்யா, பாண்டுரங்கர் சிவனையே வச்சுட்டு நிக்கிறாங்க. அந்த மாதிரி அப்படி இருக்கிற ஒரு அடியாரு நம்ம கும்பிடுறதுல தப்பு இல்லைங்க ஐயா? தப்பே இல்ல. அடியவர்களை சிவமாத்தான் வழிபாடு செய்யணும், குருவை சிவமாத்தான் வழிபாடு செய்யணும் அப்படிங்கறதா. ஆக அப்போ சிவத்துக்கு மேலான பொருள் நீங்க பாக்குற எல்லாரையும் என்ன நினைச்சுக்கணும்? உங்க தாயா நினைக்கிறது தப்பு இல்லை, உங்க தாய் அவங்க கிட்ட இருக்கிறதா நினைக்கிறது தப்பு இல்லை. ரைட்டா? அப்படிங்கிற அது மாதிரியான உணர்வு தான் தொழுவார் புகழ்வாராய். சிவபெருமான் ஒருவனையே இந்த நாவு புகழ வேண்டும் என்று சொல்லி இந்த அளவில் அடியார்கள் எல்லாரையும் அந்த புகழ்வார் தொழுவார் புகழ்வாராய் அப்படிங்கிற 3 வரியையும் அடிய சொல்லி இந்த அளவுல நிறைவு செய்றோம். ஆனா முக்கியமான செய்தி, சிவபெருமானை அவனுடைய அருமையை உணர்ந்துட்டா நமக்கு எதுவுமே தோணாது. இங்க பாத்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு தெரியுதா? எங்க வீட்டம்மா வந்துட்டு போயாச்சு. எங்க வீட்டம்மா 4 தடவை வந்தாச்சு, எங்க அம்மா 4 தடவை வந்தாச்சு, எல்லாம் வந்துட்டு போயாச்சு. ஆனாலும் என்னால அதை எடுத்து வைக்க முடியும். அது பெருமைக்காக சொல்லல, அது வந்து ஒரு பெருமையும் சொல்லணுன்றதுக்காக சொல்லல. சிவத்தை பெரிதாக நினைத்து விட்டால் வேற எந்த பொருளும் பெரிது அல்ல. அவ்வளவுதான். எத்தனையோ விஷயங்களுக்கு மத்தியில பெருமானை நாம் புகழ வேண்டும் அப்படிங்கிற நினைய சொல்லி, அவனை தவிர பெரிய பொருள் இல்ல. கண்டிப்பா இல்ல சாமி, கண்டிப்பா இல்லை. ஆனாலும் நம்ம இந்த உலகத்துல வாழ்ந்துதான் ஆகணும். அதுக்காக சில கேக்கு, சில கோட்டிங்கு, சில பெயிண்ட் எல்லாம் அடிக்க வேண்டியதா இருக்கு. ஆனா அவன் தான் உண்மைன்னு உணர்ந்ததுக்கு அப்புறம் வேற எந்த பொருளையும் நாட்டம் எப்பொழுதும் வருவதில்லை அப்படின்னு சொல்லி அந்த அளவுல அத்தனை அடியார்கள் திருவடி தாமரைகளையும் வணங்கி மகிழ்ந்து எல்லாரும் சிறப்பா சிவபெருமானையே பொருளுங்க, அவனுக்காகவே தொழுங்க, அவனையே புகழுங்கள் என்று சொல்லி
இந்த அளவில் நிறைவு செய்கிறேன். நிறைவு செய்யும் மூலமாக சரவணையா அவர்கள் வாழ்த்துப்பாங்க. அமைச்சுப்பாங்க. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வான்முகில் வளாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன், கோன்முறை அரசு செய்க குறைவிலாதுயிர்கள் வாழ்க. நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெலாம். மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். குருவாழ்க குருவே. அனைத்து அடியார் காட்டுங்க சரவணசாமி, கொஞ்சம் முகத்தை காட்டுங்க, ரொம்ப நாள் ஆச்சு. அனைத்து மனவை வணங்கிக் கொள்கிறேன். ஒரு வாரமா நல்ல ஃபீவர் வந்து இப்பதான் கியூர் ஆயிருக்காருங்க. 10 days. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. ஜானகியம்மா, நீங்களே ஒரு பக்கத்தெருவுல இருந்தே நீங்க பாக்கலையா அவரை? என்னங்க சாமி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஐயாவை பார்க்காம? நன்றி நன்றி. ஐயா தான் போய் அம்மாவை பாக்கணும். ஐயா தான் போய் அம்மாவை பாக்கணும். அவரு சின்னவரு, அம்மா வயசானவங்க. அம்மாவை தான் ஐயா போய் பாக்கணும். கேட்டீங்க நல்லா இருக்கிறேன்னு சொன்னாருங்கய்யா. நல்லா இருக்கிறம்மா அப்படின்னாரு. ஒரு வார்த்தை சொன்னோட நச்சு சொல்லிட்டாரு. சரியான வார்த்தை. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. தாய் செய் அப்படின்றதுல தாய்க்குதான் தாய் என்ன பண்ணுவா? தாய் தான் முன்னாடி ஓடுவான். தாய் தான் பையன் பார்க்காம இருந்தாலும் முன்னாடி விடுவா. அதனால ஜானகியம்மா பார்ப்பது தவறு இல்லதான். நான் சும்மா கேட்டது தவறு இல்லதான். இருந்தாலும் மகிழ்ச்சி. இருந்தாலுமே வந்து பசுமாட்டை நோக்கி ஓடணும். அதுதான் இயற்கை. இயற்கை மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. ஆகவே அடியார்களுக்கு ஒரு விஷயம். அடியார்கள் ஏதாவது ஒரு கேள்வி இருந்தா கேட்கலாம், ஏதாவது கருத்துக்கள் இருந்தாலும் பதிவு செய்யலாம். மிகச் சுருக்கமாக 3 நிமிடங்களை பதிவு செய்யலாம். 3 நிமிடத்துக்குள்ள முடிக்க போறோம். அடியார்களுக்கு ஏதாவது ஒரு கேள்விகள் இருந்தாலும் இல்ல சில பதிவுகள் இருந்தாலும் பதிவு செய்யலாம், மிக சுருக்கமாக. இன்னொரு அமர்வு வருமா? இன்னொரு அமர்வு வரும்னு நினைக்கிறேன். எது சாமி? இந்த பதிகம் இன்னொரு அமர்வுனா புரியல. இல்ல இதோட முடியுதா? இன்னும் அது 3 வரைக்கும் தான் விளக்கம் சொல்லிருக்கீங்க. 3 ஆமா 3 வார்த்தைக்கு தான் வணக்கம் சொல்லியிருக்கோம் சாமி. ஆமா சரிங்க சரிங்க. இதோட 35 அமர்வு ஆயிருக்குதுங்கய்யா பதிகம் படிக்க. அதனால எப்படி இது முடிக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் ரீகால் பண்ணி இதெல்லாம் பண்ணி முடிப்போம். பெருமான் பெருங்கருணை நல்லபடியா முடிக்கலாம் சாமி. சரி சரி சரி, நல்லது. சரிங்க சரி, நல்லது. கலாவதி அம்மா சுவாமி மியூட்ல இருக்கீங்க. மியூட்ங்க சாமி. மியூட். கலாவதி அம்மா பார்த்தா தூக்கத்திலே பேசுற மாதிரி இருக்குதுங்க. அவங்க முகத்தை பாத்தீங்கன்னா அம்மா தூங்காம பேசுங்க. குரல் வரலங்க ஐயா, ரொம்ப தொண்டை பிரச்சனை. பரவாயில்லைங்க சாமி, மெதுவா பேசுங்க, ஒண்ணும் இல்ல. குரல் கேக்குதா நான் பேசுறது? அதனால அந்த புகழணும்னா நம்ம திருமுறை படிச்சாலே போதுங்க இல்ல. இறைவனை பத்தி புகழறது நம்ம திருமுறையிலே நிறைய புகழ்ந்து பாடுறது. இன்னைக்கு நான் புரிஞ்சுக்கிறது என்னன்னா, அனைத்து அடியார்களும் திருவடி வணக்கம். அனுபவத்தை தர்றவரு இறைவன் தான். அந்த இறைவனையும் நம்ம அனுபவிக்கணும் அப்படின்னு எடுத்தோன்னே சொன்னீங்க. அதீதம்னா உயர்வு நிலைன்னு சொன்னீங்க. அப்புறம் அந்த இறைவன் நம்ம கூட ஒன்றாய் உடனாய் வேறாய் அப்படி இருக்கிறாருன்னு சொன்னீங்க. அதுல நான் புரிஞ்சுக்கிட்டு நீங்க சொன்னதை வச்சு, அதாவது உயிர் உடம்போடு கலந்து நின்று உடம்பாகவே இருக்குது. உயிர் உடம்போட இருக்குது, ஆனா அதை பார்த்தா உடம்புன்னு தான் தெரியுது. அது போல இறைவன் உயிர்கள் இடத்து எல்லா உயிர்களிடத்தும் கலந்து ஒன்றாய் நிற்கிறான். அப்புறம் வேறான்றதுக்கு என்ன சொன்னீங்கன்னா, சூரிய ஒளி உதாரணம் சொன்னீங்க. அதாவது உயிர்களுக்கு அறிவதற்கு துணையாய் நிற்பது. அதாவது கண்ணு இருக்கு, நமக்கு சூரியன் இருக்குது. ஆனா அந்த கண்ணினுடைய ஒளி கூட
அந்த அறிவும் சேர்ந்தாதான் அந்த சூரியனை பார்க்க முடியும். அந்த மாதிரி சேர்ந்து இருக்கிறாருல்ல, அதுதான் வேறாய் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கினேன். அந்த அந்த சூரிய ஒளியோட இருக்கிறது. அப்புறம் உயிரோடு சேர்ந்து அனுபவிக்கிறோம்ல நம்ம, அதுக்கு இறைவன் நம்மளை செலுத்துறான், அதுதான் உடனாய் அப்படின்னு புரிஞ்சுக்கலாங்க ஐயா, நான் புரிஞ்சுக்கிட்டு. அப்புறம் சிவனுக்காக புரளணும், தொழணும், புகழணும் அப்படின்னு சொன்னீங்க. அந்த புரளணும்னா என்னன்னு கேட்டீங்க. இறைவனை அடைய வேண்டும்னா எந்த நிலையில அடைய வேண்டும்ன்ற நிலையில உறுதியா இருந்து அன்பு செலுத்ததான் புரளணும்ன்றதுக்கு அர்த்தம் சொன்னீங்க. தொழணும்னா முழுமுதல் கடவுள் சிவனே என்று அவனையே வணங்கணும், அதுதான் தொழறதுக்கு சொன்னீங்க. புகழணும் அப்படின்னா நான் நினைச்சு நான் முதல்ல புகழணும்னு நீங்க சொல்லும்போது நம்ம திருமறையை படிக்க 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 இறைவனை புகழ்ந்துக்கிட்டு தானே இருக்கிறோம். ஆனா நீங்க படிக்கலாம் என்னான்னு விட்டுடுவோம்னு சொன்னீங்க. ஒரு நாளைக்கு அந்த சாமி கிட்ட அந்த படிக்கலன்னா ஐயோ இன்னைக்கு சொல்றதுக்கு எல்லாம் போயிட்டு இன்னைக்கு சொல்றதுல சாயந்தரமாவது சொல்லிடணும் அப்படின்னு சொல்லுவோங்க ஐயா. அதுல எல்லாம் உறுதியா தான் இருக்கிறேன், எல்லாருமே இருப்பாங்க அப்படிதான். சிவன் வேறு முருகன் வேறு என்று நினைத்ததால் தான் பத்மாசுரன் தோல்வி அடைந்தான். ஆனா தோல்வி அடைஞ்சு முருகன் அடி சேர்ந்தான்னு சொன்னீங்க. அது நினைக்க கூடாது. நம்ம சிவனும் முருகனும் ஒண்ணுதான், அவருடைய நெத்திக்கண்ல இருந்து வந்தவர் தான் அப்படின்னு தான் நீங்க இதுவரையிலும் நினைச்சுன்னு இருக்கோம். அதான் வேலுண்டு வினை இல்லை நம்ம குரூப், சித்தாந்த குரூப், இது திருவாசக சிந்தனையும் வேலுண்டு வினை இல்லை ரெண்டுமே சேர்ந்ததுதான் நம்ம குரூப். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. எனக்கு பத்மாசுரனா சூரபத்மனாமா? சூரபத்மன் மன்னிக்கணும் ஒரு சூரபத்மன் தான், சூரபத்மன். ஆக முக்கியமான விஷயம் கலாவதி அம்மாட்ட பிடிச்சது, இவ்வளவு கடுமையான சூழலையும் அந்த நம்ம பதிவு செஞ்சிடணும், நம்ம பேசிடணும்னு நினைக்கிறாங்க. அந்த எல்லாம் நான் அவங்களை ரொம்ப எந்த வகையில அவங்களை பாராட்டுறேன். ரொம்ப மகிழ்ச்சி. யாரேனும் ஒருவருக்கு நாங்க புரிஞ்சுக்கிறோம்ன்றது நாங்க சொன்னாதானே உங்களுக்கு தெரியும். சிறப்பு ரொம்ப மகிழ்ச்சிங்க. கேட்டாங்களோ இல்லையோன்னு நினைக்க கூடாது, அதுக்காக ஐயா. சுவாமி சுதாம்மா, ஐயா சிவனும் முருகனும் ஒண்ணுதான் அப்படின்னு சொன்னீங்க. அது எப்படின்னு நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணும்போது எங்களுக்கு பதில் சொல்ல தெரியல. அது எப்படின்னு ஒரு லைன்ல நீங்க சொல்லுங்க, எங்களுக்கு தெரியல. அது சிவனும் முருகனும் ஒண்ணுதான் அப்படின்னு. அதுதான் சிவனும் முருகனும் ஒண்ணுன்னா, இப்போ சூரபத்மனை வரம் கேட்டான். என்னன்னா, நீயே என்னை அழிச்சாதான் அழிக்கணும், வேற யாருனாலையும் எனக்கு அழிவு ஏற்படக்கூடாதுன்னு அவன் கேட்டுட்டான். ஆனா வந்தது யாரு? முருகன் வந்தாரு. முருகன் என்ன நினைச்சான்? சிவன் கண்ல இருந்து தானே வந்திருக்கான் அவன், அது சிவன் இல்ல அப்படின்னு யார் நினைச்சா? சூரபத்மன் நினைச்சான். அதனாலதான் போருக்கே போனான். ஆனா அது எய்த அம்பு அந்த வேல் என்னாச்சு? ரெண்டா பொழந்ததுன்னா அப்ப என்ன அர்த்தம்? சிவனுடைய முருகர் கையில இருந்த வேலு சூரபத்மன் ரெண்டா பொழந்து அப்படின்னு அர்த்தம். அழிச்சிருச்சு, சூரபத்மன் அழிச்சிருச்சு. அப்ப சூரபத்மன் அழிச்சிருச்சுன்னா வந்தது யாரு? வந்தது சிவம் தான் அப்படிங்கிறத வேல் நிரூபிச்சது. சிவம் இல்லைன்னு முருகன் வேற சிவம் வேற இல்லைன்னு அஞ்ஞானத்துல நின்னது சூரபத்மன். அப்ப சூரபத்மனா நம்ம சிவன் வேறு முருகன் வேறுன்னு நினைக்கிறது பேரு சூரபத்மன். அப்படி நினைச்சா சிவனுடைய வேலு நம்மள என்ன பண்ணிடும்? நம்முடைய அஞ்ஞானத்தை நீக்கி மெய்ஞானத்தை போக்கும் அப்படிங்கறதுதான். ஆக முருகன் வேறு இல்லை, சிவன் வேறு இல்லைன்றது. சூரபத்மனை அழிச்சதாக எங்கேயுமே சொல்லலைங்கய்யா. அவங்க இதுவாதானே மாறிட்டாங்கய்யா, சேவல் கொடியாதாங்க மாறினாங்க சொல்லுவாங்க. எந்த பொருளையும் அழிக்க முடியாது. அழிவு என்பது என்னன்னா அந்த பொருளை மாற்றம் செய்வது. எந்த பொருளையும் அழிக்க முடியாது, இந்த உலகத்துல எந்த ஒரு பொருளையும் அழிக்க முடியாது. ஆக அவனை நீங்க சொல்றத முழுமையா ஏத்துக்கிறோம். ஏன்னா அறுமுக சிவன் ஐமுக சிவன் அப்படிங்கிறத சிவனும் முருகனும் ஒண்ணுது அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனா வீரபத்ரருங்கிற ஒரு இது இருக்கு, பிச்சாடனர் இருக்குது, பைரவர் இருக்குது, இத்தனை உருவங்கள் சதாசிவ ரூபம் இருக்குது. இப்படிங்கிற போது எதுக்காக சூரபத்மனை அழிக்கிறதுக்கு முருக அவதாரம் தேவையா? அதாவது
முருகர்ன்ற ஒரு வடிவம் வந்து அதோ முகம் தான். அதாவது 5 முகங்களோடு இருக்கக்கூடிய முகங்கள். அதோ முகம் கீழே இருக்கும். இப்போ கீழே ஒரு முகம் இருந்தா தெரியுமா? இப்ப என் முகம் இங்க 5 முகம் இந்த பக்கம் இருக்குது, கீழே இருக்கக்கூடிய முகம் தெரியாது. அப்படிங்கறதுனால அந்த முகத்தை தெரிய வைத்ததுனால அது ஒரு புது வடிவமா வந்துச்சு. புதுசா வந்தா என்ன நினைச்சுக்குவோம் எல்லாரும், இது புதுசு அது வேறன்னு நினைப்போம் இல்லையா? நம்ம நினைப்ப சாமி மாத்துறார். இந்த புதுசு இது வேற அது வேற நம்ம நினைக்க போறோம்ன்றதான் சூரபத்மனை ஒரு கதாபாத்திரம் ஆக்கி அவன் அப்படி நினைச்சனால அழிந்தான்றதை சொல்லி அப்படி நினைக்காதீங்க நமக்கு சொல்ல வரான். வேற ஒண்ணும் இல்ல. புதுசா வந்திருக்கிற அந்த வடிவம் என்பது முருகர், சிவபெருமானே. மற்ற எல்லா வடிவங்களும் நம்ம 25 மாகேஸ்வர மூர்த்தங்களுக்கும் 5 முகம்தான். அந்த மாகேஸ்வர மூர்த்தங்களால அடங்க முடியாத ஒரு முகம் தான் 6 முகம். ஆனா 6 முகமும் மாகேஸ்வர மூர்த்தமும் வேற வேற இல்ல, ஒண்ணு. மாத்தி நினைச்சிடாதீங்க அப்படின்னு சொல்வதுதான் கந்தபுராணம். கந்தபுராணம் சொல்கின்ற பெரும் செய்தி முருகப்பெருமானும் சிவமும் ஒண்ணு. மற்ற வடிவங்களும் சிவன் தான். 6 முகமா எடுத்தது கீழே இருக்கக்கூடிய முகத்தை காட்டினார். அதோ முகத்தை எடுத்து நமக்கு காட்டக்கூடாது. அதோ முகம் யாருக்குமே தெரியாது, அது ஞானிகளுக்கு மட்டும்தான் தெரியும். நாமெல்லாம் கலியுகத்துல ஞானியா வந்திருக்கோமோ என்னவோ தெரியல. முருகப்பெருமானை உணர்ந்தவங்க எல்லாருமே சிவபெருமானுடைய அதோ முக தரிசனத்தை உணர்ந்தவர்கள். ஞானியர்களுக்கு மட்டுமே காட்டுகின்ற முகம் அதோ முகம். அதனால நமக்கும் காட்டாரு, நாமளும் ஞானிகளா மாறுவோம் அப்படின்ற நம்பிக்கை இல்லை. ஐயா நீங்க சொல்ற நாங்க முழுமையா ஏத்துட்டோம், இதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்ல. என்னுடைய கேள்வி என்னன்னா, ஏன் சூரபத்மனை அழிக்கிறதுக்கு வீரபத்ரரோ அகோரரோ பைரவரோ இவங்க வந்திருக்கலாம் அல்லவா? அந்த இடத்துல முருகன் வந்ததுக்கு என்ன காரணம்? அதுதான் என்னுடைய கேள்வி. ரைட். நீ கேட்ட கேள்வி அப்படி அழித்தால் மட்டும்தானே அவன் என்ன நினைச்சிருக்கான்? சூரபத்மன் என்ன நினைச்சா? வந்தவர் யாரு? முருகன் என்ன நினைச்சான்? ஏன்னா வீரபத்ரரோ மற்ற நவவீரர்களோ யாருமே சிவபெருமான் அல்ல. அவர்கள் எல்லாம் ஆன்மாக்கள் தான், மாகேஸ்வரன் வரைக்க. ஆனா வந்திருக்கக்கூடிய முருகன் ஆன்மா அல்ல, அது பதி. அது மட்டும்தான் அழிக்க முடியுன்றதுக்காக அழித்தது. அவன் என்ன வரம் வாங்கியிருந்தான்? சூரபத்மன் வரம் வாங்கியது சிவனால் மட்டும்தான் அழிவு ஏற்படும். தனக்கு வரம் தந்த சிவனால் மட்டும்தான் அழிவு ஏற்படுமே தவிர வேற எந்த பொருளாலும் அழிவு ஏற்படக்கூடாதுன்னு வரம் வாங்கியிருந்தான். ஆக சிவமா இருப்பது முருகன் தான், மற்ற யாரும் முருகரா இல்ல, சிவமா இல்ல. அதனாலதான் நவவீரர்களா இருக்கட்டும், இது நம்மளுடைய நீ சொன்ன மாதிரி வீரபத்ரா இருக்கட்டும், காலபைரவரா இருக்கட்டும், இவங்க எல்லாம் சிவ வடிவங்கள் தாங்க. அவங்க எல்லாம் சாரூபர்கள் தான், சாயுஜ்யர்கள்னு சொன்னா கூட அவர்கள் சிவம் அல்ல, அவர்களும் ஆன்மாவினுடைய வர்க்கம் தான். ஆனா ஆன்மாவா இல்லாம பதியாக நிற்கக்கூடியவர்கள் ஒரே ஒருவன் தான். அவன் யாரு? சிவம் தான். அந்த சிவம் வேற வடிவத்தோடு காட்சி தருகின்றது. அதுதான் முருகம் அப்படின்னு சொல்லுகின்ற வகைதான் நமக்கு கந்தபுராணம். வேற ஒண்ணு சாமி. இது நிறைய பெரிய டாபிக். ஒருவேளை உங்களுக்கு அது ஏற்படுதே இல்லைன்னா கண்டிப்பா இதை நம்ம ஒரு அமர்வுல ஒரு சிந்தனைகளை மிக நீளமாக சிந்திக்கலாம்னு சொல்லி ஐயாவோட திருவடி வணங்குகிறேன். நமச்சிவாயம். நன்றிங்க. மகிழ்ச்சி. அதாவது முருகப்பெருமானுக்கு சண்முகன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் இருக்கு. அந்த பேர் திருச்செந்தூர்ல இருக்க முருகப்பெருமானோட பேர் சண்முகன் தான். அவனுடைய பேரே ஆறுமுகன் தான். எதனால அவனுக்கு ஆறுமுகன்னு பேர் வச்சிருக்காங்க அப்படின்னா, அவன் ஆறுமுகத்தை கொண்டிருக்கிறதுனால ஆறுமுகன். அப்ப சிவபெருமானுக்கும் முருகப்பெருமானுக்கு என்ன வித்தியாசம்? எந்த இடத்துல வித்தியாசம்? ரெண்டு பேரும் ஒண்ணுன்னு சொல்லியாச்சு. ஆனா ஏதோ ஒரு விஷயத்துல வேறுபடுறாங்க. எந்த விஷயத்துல வேறுபடுறாங்க அப்படின்னா, சிவபெருமானுக்கு 5 முகம், முருகப்பெருமானுக்கு 6 முகம். எதனால அவருக்கு 6 முகத்தை கொடுத்தாரு சுவாமி அப்படின்னா, 4 திசைகள் 4 முகம், மேல் நோக்கிய முகம் 1 முகம், கீழே நோக்கி உள்ள முகமாக சொல்லக்கூடியதுதான் அதோ முகம். எதனால கீழே நோக்கி இருக்கக்கூடிய முகத்தை கொண்டு உள்ளதுனால அந்த 6வது முகத்தை சிறப்பு கொடுத்ததுனால அது 6 முகமாக இருக்கு அப்படின்னா, அடியவர்கள் பெருமானுடைய திருவடியில இருக்கிறாங்க. அந்த அடியில இருக்கக்கூடிய அடியவர்கள் மேல அன்பு செய்வதற்கு இறைவனுடைய கருணையாக இருக்கக்கூடிய ஒரு முகமாக இருக்கிறது தான் அந்த 6 முகம். அந்த ஒரு விஷயம்தான் நமக்கு மாற்றப்படுது. எதனால குருநாதர் முருகப்பெருமான் குருநாதரா நிக்கிறார் அப்படின்னா, இந்த அடியவர்களாக இருக்கக்கூடிய ஆன்மாக்கள் மீது கருணை கொண்டதுனால. அதனாலதான் முருகப்பெருமான் குருநாதராக இருக்கின்றார். அந்த ஒரு விஷயத்துலதான் சிவபெருமானும் முருகப்பெருமானும் வேறு. எதனால முருகப்பெருமான
அதாவது முருகப்பெருமான் எதற்காக படைக்கப்பட்டிருக்கார், எதனால முருகப்பெருமானாக காமிக்கப்பட்டிருக்கிறார் சிவபெருமான் அப்படின்னா, இந்த அடியவர்கள் தங்களுடைய தன்னை நினைத்து தன் மீது அன்பு செலுத்தக்கூடிய அடியவர்களுக்காக இறைவனுடைய ஒரு முகமாக காட்சி கொடுக்கக்கூடிய அந்த முகமானது ஆறுமுகம் என்ற அந்த ஒரு கருத்து அடியனுக்கு தோன்றுனது சுவாமி. அது மாதிரி அது மட்டும் இல்லாம இதுல பல பெரிய விஷயங்கள் இதுல அதாவது இதை பத்தி நம்ம வியாக்கியானம் பேசணும் அப்படின்னா பல விஷயங்கள் ஒரு வெளியில வரும். அதையும் ஐயா சொன்ன மாதிரி ஒரு ஒரு வகுப்புல நல்லா விவரிச்சு பெருசா நம்ம அதெல்லாம் பேசலாம். ஆனா அடியனுடைய சிந்தையில் இந்தப்போ அடியனுடைய சிந்தையில எழுந்த ஒரு விஷயமாக அடியன் உணர்ந்த விஷயம் அடியவர் தன்னுடைய திருவடிக்கு கீழே இருக்கக்கூடிய அடியவர்களை பார்ப்பதற்காக அடியிலே இருக்கக்கூடிய அதோமுகத்தை கொண்டு பெருமானுடைய அந்த அதோமுகமாக படைக்கப்பட்டது முருகப்பெருமான் என்பது அடியனுடைய கருத்து. சிவாய் திருவடி. அருமை 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 சுவாமி, ரொம்ப மகிழ்ச்சி. திருவடி வணக்கம் ஐயா. விடைபெறுகிறோம். நமச்சிவாய். சுவாமி விடைபெறலாம். நம்ம எல்லாரும் நிறைவு செய்து விடைபெறலாம். நிறைவு செய்யும் முகமாக ஆறில் தளர்ந்தோல் நம்ம பிரேமாமா அவர்கள் பாடி நிறைவு செய்யலாம். நமச்சிவாய். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஆறிரு தடந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெற்பை கோருசை தனியே ஆறிரு தடந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, கொக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மங்கை வாழ்க, யானை தன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம் மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம் வாழ்க சீரடியார் எல்லாம். திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா, சக்திவேல் முருகனுக்கு அரோகரா. ஐயா நாளைக்கு வகுப்பு 6 மணி 7 மணிக்கு இருக்கு. அடியாருக்கெல்லாம் சிறப்பா வரணும்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்கேன். என்னன்னா நாளைக்கு அந்த ஐயா கவிதை மழையிலே புழியக்கூடியவர் ஐயா. கவிதையாவே பேச விவேக் பாரதி எல்லாரும் தெரிஞ்சவராதான் இருப்பார். நிறைய யூடியூப்ல சேனல்லாம் இருக்கும், பாருங்க. அவர் கவிதையாவே முருகனை அருணகிரி அதை பத்தி புகழ்ந்து ஒரு கவிதையாவே பேசுற அம்மா அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அவர் ரொம்ப எதிர்பார்ப்போட வர்றாரு. கொஞ்சம் அடியார்கள்லாம் கலந்து கொண்டு, ஏன்னா அடியார்கள்லாம் ரொம்ப குறைவா வராங்க. இந்த சனிக்கிழமைன்னு பார்த்தா நிறைய அடியார்கள் வர்றது இல்லை. அதனால அடியார்கள் எல்லாம் வாங்க. ஏன்னா இந்த காலத்தை பாத்தீங்கன்னா அந்த பணத்தை எதிர்பார்த்து நிறைய அடியார்கள் அந்த இதுல வராங்க. சனிக்கிழமை கேட்டா எதிர்பார்ப்போடு வர அடியார்கள்லாம் இருக்கிறாங்க. ஆனா ஒவ்வொரு அடியார் நம்ம வேலுடைய குடும்பத்துல ஒவ்வொரு அருளாளர்கள் பேசுறதும் எந்த எதிர்பார்ப்பு இல்லாம வராங்க. அவங்களுக்கு நம்ம ஒரு என்ன செய்யறது, பணம் கொடுத்து செய்யட்டான ஒரு அன்பினால அவருடைய பேசுறது சொற்பொழிவு எல்லாரும் கேட்கணும், எல்லாரும் வரணும் அப்படின்றதுதான். நான் அடியார்கள்லாம் கலந்து கொண்ட மாதிரி கேட்டுக்கொள்ள. எப்படி இருந்தாலும் நீங்க கேக்குறீங்களோ கேட்கறதுனாலும் பரவாயில்ல, ஒரு மைக்க ஆன் பண்ணியாவது வச்சுட்டு வகுப்புக்கு வாங்க. பிரேமாமா நாளைக்கு நாங்க அப்படிதான் பண்ண போறோம். நாங்க திருவஞ்சை கிளம்போறோம். நாளைக்கு அங்க இருப்போம். சும்மா ஆன் பண்ணியாவது விட்டுறோங்க. சரிங்களா? ஆமாங்க, அதுதான் சொல்ல வரேன். நாளைக்கு எல்லாரும் 5 போறதுனாலதான் இப்படி சொல்லாம அப்படி சொன்னேன் நானு. நிறைய பேர் போயிருவாங்க. கையோட ஹெட்போன் எல்லாம் எடுத்துட்டு போங்க, ஆன் பண்ணிட்டாவது வாங்க. ஏன்னா நம்ம அடியார் கூட்டம் சனிக்கிழமை மிஞ்சி மிஞ்சி போனா 20-22 பேர் தான் வர்றாங்க. அவங்கள கூப்பிட்டு வச்சு நம்ம பேசுக்குள்ள பார்த்து என்ன இந்த மாதிரி கூப்பிட்டு வேணும்னு பெருசா சொல்றீங்க. நீங்க கூப்பிட்ட ஒரு 20 பேர் கூட வரல, நான் ஒண்ணும் சொல்லக்கூடாது இல்லையா? அதனால நம்ம குடும்பத்தை பத்தி பெருசா பெருமையா சொல்லிருக்கேன். எங்க குடும்பத்தை நீங்க ஒரு முறை பேசி பாருங்கயா, அதுக்கப்புறம் நீங்க சொல்வீங்க, எல்லாரும் பதில் சொல்லுவாங்க, எல்லாரும் எப்படி இது பண்ணுவாங்க பாருங்க நீங்க அப்படின்னு. அவர் சேக்கிழ திருவிழாவோட பார்த்த ஐயாவை அவர் பார்த்ததும் ஒத்துக்கிட்டாரு. அடியன் நாளைக்கு போன வாரமே சொல்லியிருந்தாரு. ஆனா இந்த வாரம் தான் வாய்ப்பு அவருக்கு கிடைச்சது. அதனால அடியாரெல்லாம் கலந்து கொள்ள மாதிரி கேட்டுக்கொள்கிறேன். சிவாய நம. சிவாய நன்றிங்க சுவாமி. எல்லா அடியார்களுக்கும் அடியனுடைய நன்றி கலந்த வணக்கங்கள். எல்லாரும் நல்லபடியா இருங்க. நாளை முடிந்த அடியார்கள் கலந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி இந்த அளவுல நிறைவு செய்கின்றோம். உத்தரவு வாங்கிக்கலாம். நமச்சிவாயம். நன்றிங்க. திருவடி வணக்கம் சாமி. திருவடி வணக்கம்.